Praise the Lord. Hallelujah. மரியே வாழ்க, மரியே வாழ்க. என் அன்புக்குரியவர்களே, இந்த நேரத்தில் உங்களை சந்திக்கிறது பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவர் இந்த தருணத்தை எனக்கும் உங்களுக்கும் கொடுத்ததுக்காக கொடான கோடி நன்றி செலுத்துகின்றேன். Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Hallelujah. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி தகப்பனே. இந்த நேரத்தில் என் பிள்ளைகள், முக்கியமாக உம்முடைய மக்கள் என்ன நோக்கங்களுக்காக இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார்களோ அதை நிச்சயம் அவர்களுக்கு கொடுப்பீர் என்று நான் விசுவசிக்கிறேன். இதோ ஷரத்து நீக்கிற பரத்தை சக்கரா, ஒவ்வொருவரும் தனக்குள்ளாக என்ன நோக்கங்களோடு உம்மிடம் விண்ணப்பம் பண்ணுகிறார்களோ அதை நீர் அறிகிறவராய் இருக்கிறீர். என் பிள்ளைகளை ஆசீர்வதித்து இந்த இடத்தை விட்டு அனுப்பும். இவர்கள் என்ன நோக்கத்திற்காக இந்த இடத்தை வந்திருக்கிறார்களோ போகும் பொழுது அதை பெற்றுக்கொண்டு போகணும் சுவாமி. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மரியே வாழ்க. என் அன்புக்குரியவர்களே, குளோரியா மினிஸ்ட்ரியை பற்றி பிரதர்ஸ் நிறையா உங்களுக்கு எடுத்து சொல்லியிருப்பாங்க. என் அன்புக்குரியவர்களே, நம் பிறந்தது, நம் வளர்வது, நம்மளுடைய இறப்பின் சூழ்நிலை வரை எதற்காக வாழுகிறோம், என்ன நோக்கத்திற்காக வாழுகிறோம்? நல்ல சுகமாக வாழ்க்கை, நிறைய சம்பாதிக்கணும், நிறைய எப்படி சொல்கிற சொத்து சேர்க்கணும், நிறைய பேரும் புகழ் எடுக்கணும், அதற்காகவா பிறந்தோம்? அதற்காக வளர்ந்துக்கிட்டு இருக்கோம்? அதற்காக ஓடிக்கிட்டு இருக்கோம்? என் அன்புக்குரியவர்களே, உன்னுடைய வாழ்க்கை எதை நோக்கி பயணம் செய்வது என்பது உனக்கு தெரியாது. ஏன்னா நம்ம என்ன செய்துக்கிட்டு இருக்கிறோங்கிறத நம்மளுக்கு தெரிஞ்சிட்டாவே நம்ம எல்லா விஷயத்திலிருந்து வெளியே வந்துடுவோம். என் அன்புக்குரியவர்களே, இங்கே இருக்கிறவர்கள் யாராவது ஒரு ஆள் சொல்ல முடியுமா, எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை பிரதர், எந்த கவலையுமே இல்லை பிரதர், நான் சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்ல முடியுமா? ஒருத்தர் சொல்ல முடியாது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, இந்த உலகத்தில் இருக்கிற இதோ ஆண்டி முதல் அரசன் வரை, பிச்சை எடுக்கிறவன் முதல் பெரிய கோடீஸ்வரன் வரை அனைவருக்கும் பாரச்சுமை வைக்கப்பட்டிருக்கிறது. அவனுக்கு அவன் தகுதிக்கேற்றார் போல பிரச்சனைகள் இருக்கிறது. ஒருவருக்கொருவர் வித்தியாசம் தான், வேறைய ஒழிய பிரச்சனைகள் எல்லாமே ஒன்று தான். பிரச்சனை எல்லாமே ஒன்று தான். என் அன்புக்குரியவர்களை, இந்த நேரத்தில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ஆண்டவராகிய இயேசு உயிரோடு இருக்கிறாரா இல்லையா? பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க, மரியே வாழ்க. எத்தனை பேர் கான்ஃபிடென்ட்டா சொல்ல முடியும் இயேசு உயிரோடு இருக்கிறார், இயேசு உயிரோடு இருக்கிறார்? ஆமென், ஆமென். என் அன்புக்குரியவர்களே, இதுதான் கான்செப்ட், வேற ஒன்றும் இல்லை. இதை உங்களுக்கு இன்னைக்கு புரிய வைக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இயேசு உயிரோடு இருக்கிறார். ஏன்னா சிலருடைய வேதனையோ துன்பமோ கவலையோ இல்லை விரக்தியோ எதனால ஏற்படுதுன்னா, இயேசு என்கிறவர் இல்லாததுனால தான் ஏற்படுகிறது. இயேசு என்கிறவர் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்தால் எதுக்கு வருது? பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு ஒருவர் உயிரோடு இருந்தால் எதற்காக உன் வாழ்க்கையில பிரச்சனை வருது? எதற்காக உனக்கு உள்ள குழப்பம் வருது? எதுக்கு குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வருது? எதுக்கு கடன் பிரச்சனை? எதுக்கு உடல் ரீதியான பிரச்சனை? என்ன நடந்துகிட்டு இருக்கு நம்மளுடைய வாழ்க்கையில? அதை இன்னைக்கு உங்களுக்கு விளக்க போறோம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு விஷயத்தை நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும், நம் ஆண்டவர் உயிருள்ளவர்.
பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுவோமா, நம்ம ஆண்டவர் உயிருள்ளவர். பிரைஸ் தி லார்ட். அப்போ உயிரோட இருக்கிறவரால பேச முடியுமா முடியாதா? முடியும். பேச முடியுமா முடியாதா? முடியும். பேச முடியுமா முடியாதா? அப்புறம் ஏன் உன்கிட்ட பேச மாட்டேங்கிறார்? ஏன் கடவுள்கிட்ட நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க? எத்தனை பேர் கடவுள்கிட்ட பேசுகிறவங்க இங்கே இருக்கீங்க? எத்தனை பேர்? ஒருத்தர் கூட இல்லையா? அதனால தான் நிறைய சபைகள் இன்னும் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. ஆர்சி கத்தோலிக்க திருச்சபை ஏன் இப்படி இருக்கு, நிறைய சபைகள் வளருதுங்கிறதுக்கு காரணம் என்னன்னா, கடவுளோடு நம்மளுக்கு முழுமையான தொடர்பு இல்லை. ஏதோ பூசைக்கு போகிறோம் வரோம், அவ்வளோதான் நம்மளுடைய பக்தி முயற்சி. தனிப்பட்ட முறையில் ஒரு ரூமில் போய் பைபிளை திறந்து உட்காந்து படித்தா என்ன சொல்லுவாங்க, என்கிட்ட உனக்கு ஒரு குழப்பிட்டாங்களாயா, உள்ள ஒரு யாராவது வந்து சபைக்கு போகிறாங்கய்யா, இவங்க எப்படி சொல்கிறது, ஏதோ ஒன்று ஆகி போச்சு, எதையாவது ஒன்றை சொல்லுவார்கள், இவனுக்கு பக்தி முத்தி போச்சு. என் அன்புக்குரியவர்களே, நல்லா தெரிஞ்சுங்க, கடவுள் ஏற்படுத்த திருச்சபை எது? கத்தோலிக்க. எது? ஆர்சி கத்தோலிக்க திருச்சபை. பாருங்க, கிட்டத்தட்ட பல ஆயிரம் ஆண்டுகளாக, முக்கியமாக ஒரு 1800 வருடம் ஆண்டவர் கிட்டத்தட்ட இயேசு கிறிஸ்து மரித்ததற்கு பிற்பாடு அபாதி அப்போஸ்தலர்கள் மூலமாய் உருவாக்கப்பட்டு 1800 வருடமாக இந்த ஆர்சி கத்தோலிக்க திருச்சபை மட்டும்தான் இயேசு கிறிஸ்துவை பற்றி போதித்து கொண்டிருந்தார்கள். அதற்கப்புறம் பிரிவினை சகோதரர்கள் வந்து அதை பிரித்து விட்டார். காரணம், இந்த 1800 வருடங்களாக நிறைய தெரிஞ்சுக்குங்க, நிறைய புறவின சகோதரர்கள், அதாவது அந்நிய விற்கிறவங்களை வணங்குறவங்க, புதிதாக கடவுளை இயேசு பற்றியே தெரியாதவங்க, அவங்களுக்கு சில சலுகைகள் கொடுக்கப்பட்டன, சில கோட்பாடுகள் கட்டளைகளை அவர்களுக்கு எப்படி செய்யப்பட்டது என்றால் விலக்கு கொடுக்கப்பட்டது. அதை புறவின சகோதரர்கள் பயன்படுத்தி கொண்டு அதை எதிர்த்து போராடி தங்களுக்கு தனியாக ஒரு சபைகளை உருவாக்கி கொண்டார்கள். இதுதான் நடந்தது. ஆனால் இந்த கத்தோலிக்க திருச்சபையில் நடந்த அற்புதங்களோ அதிசயங்களோ எங்கேயுமே கிடையாது. ஏன்னா இங்கே தான் எல்லாமே இருக்கு. நல்லா தெரிஞ்சுங்க, புனிதருடைய அழியா உடல்கள் கிட்டத்தட்ட எப்படி சொல்றது, 1000க்கும் மேற்பட்ட உடல்கள் இருக்கு. வேற ஏதாவது சபையில் இருக்கா? கிடையாது. இங்கே கத்தோலிக்க திருச்சபையில் மட்டும்தான் இருக்கு அழியா உடல். இன்னும் இரத்த ஓட்டத்தோடு இருக்கக்கூடிய உடல்களும் இருக்கு. அதனால என் அன்புக்குரியவர்களே, அப்போ இந்த சபையில் இருக்கிறோம், நம்ம கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கோம். அப்போ என்ன நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்? மற்றவன் சொல்கிறான், இவங்க ரட்சிக்கவே படலைங்க, இயேசுவை பற்றி அவங்களுக்கு தெரியாதுங்கன்னு சொல்கிறான். அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? நீங்கள் ரட்சிக்கவே படலைங்க, நீங்கள் இயேசுவை பற்றி நான் தெரியாதுங்க அப்படின்னு யார் சொல்கிறா? இன்னொருத்தர் சொல்கிறாரு. இப்போ ஆரம்பித்த சபைக்காரு என்ன செய்கிறாரு? உங்களை பார்த்து 2000 வருடங்களுக்கு முன்பாக ஆரம்பிக்கிட்ட இந்த திருச்சபையை பார்த்து சொல்கிறாரு. அப்போ நம்ம என்ன பக்தி முயற்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்? திருச்சபை ஒன்றும் எந்த விதத்திலும் குறை இல்லைங்க. திருச்சபையில் இருக்கிறவங்க எந்த காரியத்திலும் குறை இல்லை. ஆனால் அதில் இருக்கிறோம் பாருங்க, நம்ம தான் குறையா இருக்கிறோம். நம்மளுடைய விசுவாசம் தான் குறைவா இருக்கு. நம்மளுடைய செயல்பாடுகள் தான் குறைவாக, நம்மளுடைய தேடல்கள் தான் குறைவாக இருக்கிறது. என் அன்புக்குரியவரே, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற விஷயம் என்ன தெரியுமா? இயேசுவை தான் முழுமையாக நம்மளுடைய வாழ்க்கையில தரித்தவர்களாக இருக்கணும். ஆனால் இயேசு ஒரு சின்ன ஒரு பார்ட்டாக வைத்து கொண்டு உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் பிள்ளைகளையும் பெரிதாக நீ வைத்திருக்கிறதுனால தான் இன்னும் நீ ரசிக்கவே படலை, இன்னும் நீ எப்படி சொல்றது, கடவுளை பற்றியே அறியலைன்னு சொல்கிறாங்க. அப்படி தான் நம்மளும் வாழ்கிறோம். நம்ம குடும்பம், நம்ம பிள்ளைங்க ஏதோ ஒரு ஏசுனாரு, ஏதோ பிரச்சனை வந்தால் அப்பா எங்களை மன்னிங்க ஆண்டவரே, எங்களுக்கு சரி பண்ணுங்க ஆண்டவரே. அது இல்லைங்க கடவுளுடைய விருப்பம், அது இல்லை கிறிஸ்துவ வாழ்க்கை. நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். அவங்க சொன்னாங்க, நான் அந்நிய பாஷையெல்லாம் அங்கே போய் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்நிய பாஷைனா என்னன்னு தெரியுமோ உங்களுக்கு? ஆனால் சபைக்காரங்கள்ட்ட கேளுங்க, உடனே சொல்லுவாங்க. நம்மளுடைய பைபிளில் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்க. அந்நிய மொழினா என்ன? தூயாவின் 9 வரங்கள்ல அது ஒன்று. கடவுள் உனக்குள்ள இருக்கிறார் என்றால் அதற்கு அடையாளம் அந்நிய பாஷை. இது ஏதோ காசு கொடுத்து வர்றதில்லைங்க. ஏதோ இதை வந்து சும்மா எல்லாம் பேசி பழகிறது கிடையாது. தேவ ஆவி உனக்குள் வரும் பொழுது
உன்னையே அறியாமல் பற்பல பாஷைகள் பேசுவீர்கள். பேசுவீர்கள் பேசுவீர்கள். தேவ ஆவி உனக்குள்ள வந்துச்சுன்னு வச்சுக்க, உனக்குள்ள இருக்கிற அந்த பரிசுத்த ஆவி உனக்குள்ள இருந்து விண்ணப்பம் பண்ணுவார். எதுக்காக இதை கொடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு சொல்றேன். என்ன ஜெபிக்கணும், என்ன செய்யணும், ஏது செய்யணும் உனக்கு தெரியாது, வேதம் சொல்லுது. அதனால உனக்குள்ள இருந்து உன்னை விடுதலை செய்யும்படியாக என் தேவ ஆவியானவரே உனக்குள்ள இருந்து விண்ணப்பம் பண்ணுவார் என்று வேதம் சொல்லுகிறது. அதுக்குத்தான் அந்த தேவ அந்நிய பாஷை கொடுக்கப்படுகிறது. இதை எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும். எங்களுடைய ஊழியமே அதுதான். இந்த தூய ஆவியின் 9 வரங்களை இதோ முக்கியமாக கத்தோலிக்க மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கணும். நம்ம முட்டாள்களாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், நல்லா தெரிஞ்சுக்குங்க. நம்ம ஏதோ பொழுதுபோக்குக்காக இயேசுவை தேடிக்கிட்டு இருக்கிறோம், நல்லா தெரிஞ்சுக்குங்க. உண்மையாக இயேசுவை இன்னும் நம்ம பின்பற்றலை, தேடலை. தேடினால் உன் வாழ்க்கையில் இன்னும் நீ அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருந்திருப்பீங்க, அநேகருக்கு தேவனை பற்றி அறிவிக்கிறவர்களாக இருந்திருப்பீங்க. இதோ உங்களை பற்றிய உங்களுடைய காரியங்களை மறந்து தேவனுக்காக வாழ்கிற வாழ்க்கையில் இருக்கிற சந்தோஷம் இருக்கே, அதை வாய் விட்டு சொல்லவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, நம்மளுடைய வாழ்க்கை எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா யோசிக்கணும். முக்கியமாக நம் ஆண்டவர் உயிருள்ளவர், அவர் பேசுகிற கடவுள், அவர் பேசுகிற தெய்வம், அவர் பேசுகிற தெய்வம், அவர் பேசுவார். உங்களிடத்துல என்ன செய்வார்? பேசுவார். நீங்கள் பேசணும் அவர்கிட்ட. தான் பிள்ளை தன் இடத்துல பேசணும்னு விருப்பப்படுவாரா, பட மாட்டாரா? கண்டிப்பா. ஆனால் நம்ம அதுக்குண்டான முயற்சி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எடுத்திருக்கீங்களா? கிறிஸ்தவர்கள் தானே நம்ம. என்னைக்காவது இயேசுநாட்ட பேச விருப்பப்பட்டிருக்கீங்களா? என் அன்புக்குரியவர்களே, நம்மளுடைய வாழ்க்கை அதனால தான் இப்படியாகவே இருக்கிறது. இந்த வசனத்தை ஒரு தடவை வாசிக்க முடியுமா? எல்லாரும் வாயை திறந்து வாசிங்க பார்க்கலாம். ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆற்றல் அளிப்பாராக, ஆண்டவர் தம் மக்களுக்கு சமாதானம் அருள்வாராக, ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆசி வழங்குவாராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரியே வாழ்க, மரியே வாழ்க. இந்த வசனத்தில் உங்களுக்கு என்ன தெரியுது, என்ன புரியுது உங்களுக்கு? இதில் பயங்கரமான ஒரு ஆழமான ஒரு அர்த்தம் இருக்குது. அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே நீங்களும் கடவுளும் ஒன்றாயிடுவீங்க. அவர் உங்களிடத்தில் பேசுவார், நீங்கள் அவரிடத்தில் பேசுவீங்க. இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு கொஞ்சம் யோசிங்க. நீ தேடும் நிம்மதி, நீ தேடும் சமாதானம், நீ தேடுகிற ஆசீர்வாதம் எல்லாமே அவரிடத்துல தான் இருக்குது. நல்லா கவனிக்கணும். இன்னும் எனக்கு பதில் வரல. தாம் பிள்ளைகளுக்கு தான் இருக்குது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 3 ஆசீர்வாதம் அங்கே சொல்லப்படுகிறது. அதில் என்ன சொல்றாருன்னா, அவருடைய மக்களுக்கு தான் அந்த ஆசீர்வாதம், வேற யாருக்கும் கிடையாது. புரியுதுங்களா? அவருடைய பிள்ளைகளுக்கு தான் அந்த ஆசீர்வாதம், மற்றவங்களுக்கு கிடையாது. நீங்க சம்பாதிக்கிற பணமா இருந்தாலும் சொத்தா இருந்தாலும் உன் பிள்ளைகளுக்கு தான், வேற பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கொடுக்க போறீங்களா? கிடையாது. அதே போல தான் கடவுளுடைய பிள்ளைகளுக்கு தான் இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் கிடைக்கும். இதுதான் உண்மை, இதான் நிதர்சனம். ஆனால் இது தெரியாம நம்ம ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ உங்களால் சொல்லணும், என்ன சொல்லணும்னா, ஒரு கான்ஃபிடென்ட்டாக நான் கடவுளுடைய பிள்ளை, நான் கடவுளுடைய மக்கள் அப்படின்னு உங்களால் சொல்லணும். அதை ஏதோ வார்த்தையால் அல்ல, செயல்களால் செய்யணும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்ல வர்றது புரியுதா உங்களுக்கு? நீங்க ஏதோ வார்த்தையில நான் ஏசப்பா பிள்ளை அப்பெல்லாம் ஒத்துக்கப்பட மாட்டாது, சரிங்களா? அப்பெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. நான் ஏசப்பா பிள்ளைன்னு சொன்னா ஒத்துக்க முடியாது. அதுக்கு ஏதாவது ஒரு அடையாளம் வேணும்ல. இப்போ ஏதாவது ஹோட்டலுக்கு போறீங்க, சாப்பிடணுன்ட்டு போறீங்க, டோக்கன் வாங்கிட்டு வான்னு சொல்றாங்க. அந்த டோக்கனை கொண்டு போய் கொடுத்தா தானே உனக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. நான் ஏசுனார் பிள்ளைன்னு சொன்னா உங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்களா? தர மாட்டாங்க. போயிட்டு வாங்கன்னு சொல்லிடுவாங்க. அதே மாதிரி தான் நம்ம இயேசுவினுடைய பிள்ளைகள், இயேசுவினுடைய மக்கள் என்றால் உனக்கு என்ன அடையாளம் இருக்கு? எப்படி நீ உறுதிப்படுத்துவ? எப்படி உறுதிப்படுத்த முடியும் உங்களால?
சொல்ல முடியுமா? நீங்கள் ஒன்றும் இல்லை, மத்திய 7ஆம் அதிகாரத்தை எடுத்து ஃபுல்லாக வாசித்து பாருங்க. அதில் ஆண்டவருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. இதோ நாயகர் ஆண்டவரே ஆண்டவரேன்னு என்ன செய்கிறாங்க? கூக்கலிட்டு கூப்பிடுறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உங்களையெல்லாம் எனக்கு யாருன்னு தெரியாது. அவங்க சொல்றாங்க, நான் பேய்களை ஓட்டினேன், நோய்களை போக்குனேன், அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், என்ன ஆண்டவர் என்னே தெரியல. டே உன்னை தெரியவே தெரியாது, போயிட்டு வான்னு சொல்றாரு. அப்ப அவர்கள் கடவுளுடைய பிள்ளைகளா? இல்ல, கிடையாது. அப்ப கடவுளுடைய பிள்ளைகள் யார்? கடவுளுடைய மக்கள் யார்? அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் சொல்ல முடியுமா இத? அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்கள் தான் அவருடைய பிள்ளைகள். அப்ப இங்க நீங்க இருக்கிறவங்க அதன்படி வாழ்றீங்களா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. நீங்க ஏதோ சும்மா வந்து பேசிக்கிட்டு இருக்கோம்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் உங்களை குறித்து இதை கேட்க சொன்னாரு. இதோ இங்கே உட்கார்ந்திருக்கோம், சாதாரண 150 பேர் இருக்கலாம், ஆனா ஆண்டவருடைய பார்வையில் 15,000 பேர் உட்கார்ந்து இருக்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. நீங்க சாதாரண நினைச்சுக்க கூடாது. ஆண்டவருடைய பார்வையே வேற, ஆண்டவருடைய நோக்கம் வேற, ஆண்டவருடைய செயல்பாடுகள் வேற. உன் வாழ்க்கையில நீ கடவுளை உண்மையா தேடணும். அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிற பிறப்பின் நோக்கம். இன்னைக்கு ஆண்டவருக்குள்ள நீ உண்மையான மனமாற்றம் வரணும். நீ யாரா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுடைய உள்ளம் இயேசுவுக்கு வேணும். உன்னுடைய பிறப்பின் நோக்கம் நிறைவேறணும். உனக்கு 10 வயசா இருந்தாலும் சரி, 100 வயசா இருந்தாலும் சரி, இயேசுவுக்கு நீ பிள்ளை. அவர் உனக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறாரு. அவர் உனக்காக தியாகம் பண்ணின அந்த தியாகம் வீணா போக கூடாது. ஏதோ முட்டாள்தனமாக அறிவில்லாமல் இதோ இவ்வளவு நாட்கள் வாழ்ந்து விட்டோம், இனி வாழக்கூடாது, இனி வாழக்கூடாது. இனி ஞானத்தோடு அறிவோடு வாழணும். இதோ உலகம் தாங்கிறீங்க. இந்த உலகத்தை எத்தனை ஆண்டுகள் பிடித்து கொள்ள முடியும்? எத்தனை வருஷம் நீங்க எல்லாம் வாழ போறீங்க? நல்லா தெரிஞ்சுங்க, இங்க இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு நாள் மரணிக்கணும், இறப்பு வரும். ஏதோ நம்ம சாகாவரம் பெற்றவர்கள் அல்ல, ஒரு நாள் சாக போறோம். தெரியுமா? எல்லாரும் இங்க யாருக்காவது நான் சாக மாட்டேன்னு யாரும் இருக்கீங்களா? எல்லாருக்கும் ஒரு நாள் இறப்பு வரும். இறந்த பிற்பாடு என்ன நடக்கும்? என்ன நடக்கும் சொல்லுங்க? பரலோகமா நரகமாங்கிற நியாய தீர்ப்பு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. நம்மளுக்குள்ளாக நல்லா தெரிஞ்சுக்கோ, 3 விஷயம் இருக்கு. எத்தனை விஷயம்? 3 காரியங்கள், 3 விஷயம். ஒன்று இந்த சரீரம். என்னது? சரீரம். 2 உனக்குள்ள இருக்கிற ஆத்துமா. 3 தேவனுடைய ஆவி. இது 3 சேர்ந்ததான் மனுஷன், மனுஷி. வேதத்தின்படி இப்படியாக சொல்லப்படுகிறது. நல்லா தெரிஞ்சுங்க, இந்த சரீரம் நம்ம மரித்ததுக்கு பிற்பாடு எங்க இருந்து வந்துச்சோ அங்க போயிடும். ஆத்துமா நம்ம மரிச்சதுக்கு அப்புறம் எங்க போகும்? எங்க போகும்? நீ நன்மை செய்து புண்ணியமான காரியங்களை புரிந்திருப்பாய் என்றால் நித்திய இன்ப வாழ்க்கையை அதை அடைந்து கொள்ளும். இல்லை அக்கிரமம் செய்து கடவுளுக்கு விரோதமான காரியங்களை செய்வாய் என்றால் அந்த ஆத்மா எங்க போகும்? நரகத்திற்கு போகும். ஆனா உனக்குள்ள இருக்கிற ஆவியோ அது என்ன செய்யும்னா உன்னைய எச்சரிச்சுக்கிட்டே இருக்கும். ஆவியில 2 வகை உண்டு. ஒன்று தேவனுடைய ஆவி, இன்னொன்று அசுத்த ஆவி. இந்த 2மே ஒரு மனிதனுக்குள்ளாக என்ன செய்யப்படுகிறது? செயலாற்றி கொண்டிருக்கிறது. அசுத்தமும் இருக்கிறது, பரிசுத்தமும் இருக்கிறது. நம் இறந்த பிற்பாடு தேவனுடைய ஆவி தேவனிடத்திலும் அசுத்த ஆவி அசுத்தமான சாத்தானிடத்திலும் போய்விடுகிறது. இதுதான் நடக்குது உங்களுடைய வாழ்க்கையில். நீங்க எதற்காக பிறந்தீங்க? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. சிலர் கேட்பாங்க, ஏன் எங்க அப்பா பார்த்து ஏமா என்னைய பெற்ற? அப்பா என்னப்பா ஏப்பா என்னைய பெற்ற கேட்பீங்களா? அது மாதிரி கடவுளத்தில் ஒரு சிலர்லாம் கேட்பாங்க, எதுக்காக இந்த உலகத்துக்கு என்ன வந்தீங்க? எதுக்காக நான் பிறக்கணும்? எதுக்காக நான் ஓடணும்? இதெல்லாம் தேவையா எனக்கு? அதுக்கு பிறக்காமே இருந்திருக்கலாம்ல. என் அன்புக்குரியவர்களே, இதெல்லாம் உங்களுக்கு விளக்கணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகணும். நிறைய ரகசியங்கள் இருக்கிறது. சும்மா ஒன்றும் இல்லை. நீங்கள் மனிதனாய் பிறப்பது, மனுஷியாய் பிறப்பது சாதாரண விஷயம் இல்லைங்க. இன்றைய நாள் உன்னை மீட்பின் நாள். இன்றைய நாள் உன்னுடைய உண்மையான தேவ வார்த்தையை உனக்கு சொல்லுகிற நாள். இன்னையோட முடிச்சு கடவுளுடைய வார்த்தையை முழுமா உங்களுக்கு அறிவிக்க போகிறார்.
இதுக்கு மேல நீ சாக்கு போக்கு என்ன செய்ய முடியாது, சொல்லவே முடியாது. அதுதான் இந்த ஊட்டியில் ஆண்டவர் இன்றைய நாளை தேர்ந்தெடுத்திருக்கிறார். இங்கே வந்திருக்கிற யாரா இருந்தாலும் சரி, நீங்கள் பாக்கியவான்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. 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 நீங்க என்ன நினைச்சீங்க வந்தீங்கன்னு தெரியாது, ஆனா கடவுளுடைய உண்மையான வார்த்தை உங்களுக்கு அறிவிக்கப்படும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இனி வாழ்றதும் வாழாம போறதும் உங்களுடைய கரத்துல. ஆதாமை பார்த்து சொன்னாரு, ஏவாளை பார்த்து சொன்னாரு, இதோ இந்த மரத்தின் கனியை நீங்க என்ன செய்யக்கூடாது, புசிக்க கூடாது. இந்த தோட்டத்தில் உள்ள அத்தனை மரங்களின் கனியிலே புசிங்க, அனைத்தையும் சாப்பிடுங்க, உங்களுக்கு அலோவ் பண்றேன். ஆனா அந்த ஒரு மரத்தின் கனியை மட்டும் என்ன செய்யக்கூடாது, சாப்பிடாத. என்ன செய்யக்கூடாது, சாப்பிடாத, தொடக்கூடாது. அதே மாதிரி தான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க இந்த உலகத்துல எப்படி வேணாலும் சுகபோகமா வாழலாம், சந்தோஷமா வாழலாம். ஆனா நீதியின்படி, ஆனா பரிசுத்தத்தின்படி அநியாயமாய் ஒன்றை தொடாதே. அவர் விலக்கினதை நீ பக்கத்துல கூட என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. இதுதான் ஆண்டவர் சொல்றது. எந்த சந்தோஷத்தையும் நம்மளுக்கு ஆண்டவர் விலக்கி வைக்கல. எதையும் நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லல, சந்தோஷமா சிரிக்க கூடாதுன்னு சொல்லல. நீ எல்லாம் செய்யலாம், அசுத்தமானதை செய்யாத. என்னது அசுத்தமானதை செய்யாத, பரிசுத்தமா வாழு, நீதியா வாழு, மற்றவங்களுக்கு பயனுள்ள வாழ்க்கையா வாழு, மற்றவங்களுக்கு தொந்தரவு கொடுக்காத. இதோ மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படுவதோ பெருமைப்படுவதோ, இதோ அவர்கள் தாழ்ந்து நான் உயரவோ வேண்டும் நினைக்காத. கடவுளை போல இயேசுவை போல வாழ கற்றுக்கொள். ஆண்டவர் எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தாரு அப்படின்னு சொன்னா, அவரை போலவே வாழ்ந்து காமிக்கணும். ஏன்னா நீங்க ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது, அவர் வந்து வாழ்ந்தா தான் மனுஷனுடைய வாழ்க்கை அவருக்கு தெரியும். அப்படி என்ன செய்யக்கூடாது, நீ சொல்லக்கூடாதுன்னு என்பதற்காகவே அவர் இறங்கி வந்து மனிதனாய் உன்னை போல. நல்லா தெரிஞ்சுங்க, நம்ம வாழ்றதே இவ்வளவு பிரச்சனைகள், கஷ்டம், துன்பம். அந்த கடவுள் வந்து இங்கே இருக்கும்போது அவருக்கு எவ்வளோ பிரச்சனைகளை சாத்தான் கொடுத்துருப்பான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவர் இங்கே வாழ்ந்தார், வாழ்ந்து மரித்து, முக்கியமாக சாதாரண மரிப்பல்ல, ரண கொடூரமாக உன்னுடைய அக்கிரமங்களுக்காக, உன்னுடைய பாவங்களுக்காக உன்னை மன்னித்து நித்திய பேரின்ப வாழ்க்கையில சேர்க்கணும் என்பதற்காக ஆண்டவர் உன்னை அழைத்திருக்கிறார். அதற்காக தான் மரிச்சாருங்க, அதற்காக தாங்க தன்னையை அர்ப்பணிச்சாருங்க. அது புரியாம நம்ம என்ன செய்கிறோம், ஏதோ வாழ்கிறோம், நம் குடும்பம் தான் வாழ்க்கை என்று வாழ்கிறோம், தம் பிள்ளைகள் தான் வாழ்க்கை என்று வாழுகிறோம். நீங்களும் முட்டாளாக, உங்களுடைய வரக்கூடிய ஜெனரேஷனும் முட்டாளாக இருக்க நீங்க விரும்புறீங்களா? இனிமேல் இருக்கக்கூடாது. அப்படி நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நல்லா தெரிந்து கொள்ளுங்க. நம்முடைய வாழ்க்கையில் அன்றாட கடவுள் சந்திக்கப்படணும். உனக்கு உணவு அவர் கொடுப்பார், உனக்கு உடை கொடுப்பார், உன்னை நடத்துவார், நல்லது ஒரு உயர்வான இடத்துல தூக்கி வைப்பார். ஏன்னா உன்னுடைய தகப்பன் சாதாரண ஆளு கிடையாது. அவர் எவ்வளோ பெரியவர், எவ்வளோ பெரிய ஆள் அவரு. இயேசு எவ்வளோ பெரிய ஆளு சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க நோராட்ட. சர்வ வல்லவர், அவருக்கு நிகர் யாருமே, அவருக்கு நிகர் யாருமே. எங்க வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி. அவ்வளோ பெரிய கடவுள். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னுடனே இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அவர் சொல்றாரு, நான் உன்னுடனே. பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சொல்லுங்க பக்கத்தில். ஆனா நம்ம அவரை பத்தி நினைக்கிறதே, நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களுடைய வாழ்நாட்களில் முக்கியமாக 24 ஹவர்ஸில் எத்தனை முறை இயேசுவை நினைக்கிறீங்கன்னு பாருங்க. ஆனால் உங்களை உருவாக்குனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவரை நினச்சிக்கிட்டே இருக்கணும். என்னது? நினச்சிக்கிட்டே இருக்கணும், அவரை புகழ்ந்துக்கிட்டே இருக்கணும், அவரை ஆராதிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு தாங்க மனுஷியை படைச்சாரு. ஆனால் நம்ம எப்படி பணம் சம்பாதிக்கலாம், எப்படி சொத்து சேர்க்கலாம், எப்படி இந்த பிரச்சனையை சரி பண்ணலாம், அப்படி இந்த பிரச்சனை. இங்கே பாருங்க, இந்த பிரச்சனையை சரி பண்ணால் நாளைக்கு இன்னொரு பிரச்சனை என்ன ஆக போகுது, வரப்போகுது. இதுதான் வாழ்க்கையா? அது காலம் பதில் சொல்லும், காலம் கடந்து ஓடிவிடும். நீங்கள் கடவுளுடைய பிறப்பின் நோக்கத்தை அறிந்து கொள்ளுங்க. நீங்க அவருக்காக படைக்கப்பட்டவர்கள், அவருக்காகவே வாழணும், அவருக்காகவே மரிக்கணும். நல்லா தெரிஞ்சுங்க, நிறைய புனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையை ஸ்தூப்பமாக, எப்படி சொல்றது, சும்மா ஒரு சாதாரணமாக நினைச்சு தன் உயிரை கொடுத்தாங்கங்க. அவங்க என்ன முட்டாளா? புனித சவேரியார் முட்டாளா?
புனிதர்கள்லாம் முட்டாளா? எத்தனை புனிதர்கள் இருக்கிறாங்க யோசிச்சு பாருங்க. அவர்கள் எல்லாம் இன்றும் பேசப்படுகிறார்கள் என்றால், இன்றும் புகழப்படுகிறார்கள் என்றால், இன்றுமாக புனிதர்களாக அங்கீகரிக்கப்படுகிறார்கள் என்றால் அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும்? ஆனால் நம்மளுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது என்ன, நம்ம எதுவுமே செய்யக்கூடாது, ஆனால் நம்மளை பற்றி எல்லாரும் என்ன செய்யணும், பேசணும். பிரைஸ் எல்லாம் அப்படிதானே? நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், ஒன்றை விட்டு கொடுக்காமல் ஒன்றை என்ன செய்ய முடியாது, நீங்க பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த உலகத்தை விடாம நீங்க இயேசுவை பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த உலகத்தை விடாம இயேசுவை பெற்றுக்கொள்ள முடியாது. உனக்கு உலகத்தின் ஆசீர்வாதம் வேண்டுமா, இயேசு வேண்டுமா என்று கேட்டால் நீங்க என்ன சொல்லுவீங்க? இயேசுதான். பிரைஸ் எல்லாம். பிரைஸ் எல்லாம். சும்மா விளையாட்டுக்கு சொல்லக்கூடாது. இயேசு வந்துட்டா எல்லாமே வந்துருமே. நிறைய பேர் அப்படிதான் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, எனக்கு இயேசு தான் பிரதர் வேணும் அப்படின்னு. சரி அப்படியா, நான் அதுக்கு ஒரு வழிமுறை சொல்லுவேன், போய் செய்யுங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் நாளைக்கு வர மாட்டாங்க. என்னன்னு கேட்டால், பிரதர் அது வேணும் பிரதர், இது வேணும் பிரதர், நான் இதுக்கெல்லாம் என்ன பிரதர் செய்வேன்? என் அன்புக்குரியவர்களே, ஒரு அற்புதம் எப்போ நடக்கும்? ஒரு அதிசயம் எப்பங்க நடக்கும்? பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா. கானாவூர் திருமணத்தில் ஒரு அற்புதம் முதல்ல ஆண்டவர் என்ன செஞ்சாரு? செய்தார்ல, எல்லாத்துக்கும் தெரியும்ல. எப்ப செஞ்சாரு? எப்ப செஞ்சாரு? ரசமெல்லாம் தீர்ந்து போய் விட்டது. இப்போ ரசத்துக்கு வழி இல்லை, அங்கே கொடுக்கணும். இல்லைன்னா கல்யாண வீட்டுக்காரங்களை கேவலமாக பேசுவாங்க. அப்போ எப்போ அற்புதம் செய்கிறாரு? எதுவுமே முடியல, ஒன்றுமே நடக்காது, என்னடா செய்யறதுன்னு கடவுளுடைய பாதத்தில் வந்து விழுகிறாங்க. கடவுளும் அந்த அற்புதத்தை செய்ய முன் வராரு. சரி பரவாயில்ல, கொண்டு வந்து தண்ணியை ஜாடியில் ஊத்துங்கன்னு சொல்றாரு. அவை சுவை மிக்க திராட்சை ரசமாய் மாறினது. பிரைஸ் எல்லாம். புரியுதா உங்களுக்கு நான் சொல்ல வர்றது? உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய பிரச்சனை தீரணும் அப்படின்னு நீ நினைச்சீனா, நீ அதற்கு கடவுளுக்கு டைம் கொடுக்கணும். என்ன டைம்? என்ன டைம்? விசுவாச டைம். உன்னுடைய நம்பிக்கை தான் அந்த டைம். ஆண்டவர் என்னை ஒருபோது வெட்கப்பட விட மாட்டார். ஆண்டவர் என்னை தலை குனிய விட மாட்டார். என்னை தலை நிமிர செய்கிறவர் இயேசு. அந்த உறுதியோடு நீ இறுதி வரை நிலைச்சு நின்று பாரு. ஆண்டவர் உன்னை எல்லாத்துக்கும் மேல தூக்கி வச்சிருவார். எல்லாத்துக்கும் மேல தூக்கி வச்சிருவார். அப்பதான் உனக்கு அற்புதம் நடக்கும். சும்மா போற போக்கில் அப்பா எனக்கு அற்புதம் செய்யுங்கன்னா செய்வாரா? இப்படி நடக்குமா? அப்படிலாம் ஒரு சிஸ்டமேட்டிக்கும் கிடையாது. நீ அவரோடு ஒன்றாய் இணையும் பொழுது, அவர் நீ அவராகவும் மாறும் பொழுது, உன்னுடைய இருதயத்தின் விருப்பங்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடத்திக்கிட்டு போய்கிட்டே இருப்பார். இது புரியாம தான் அநேக பிள்ளைகள், முக்கியமாக கிறிஸ்தவர்கள் ஏமான்று தங்களுடைய வாழ்க்கையில எப்படி வாழணும்னு தெரியாம நிறைய தற்கொலைகள், நிறைய கடன் பிரச்சனைகள், நிறைய துன்பம், நோய், வேதனை, கவலை இருந்தால் என்னங்க வரும்? நோய் தானங்க வரும். யோசிச்சு நிறைய பேருக்கு சுகரு, ப்ரெஷரு. நான் எனக்கு சின்ன பிள்ளைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கேள்விப்பட்டதில்லை. ஆனால் இப்போ யாரை பார்த்தாலும் சுகராக இருக்குது, யாரை பார்த்தாலும் ப்ரெஷராக இருக்குது. காரணம் அவங்க யோசிப்பதெல்லாம் கவலை. ஏன்னா இந்த உலகம் டெவலப் ஆக அவருடைய தேவைகளோ அவருடைய பிரச்சனைகளும் என்ன செய்யுது? டெவலப் ஆகிக்கிட்டே இருக்கு. அப்போ எல்லாமே டெவலப் ஆகும்போது உனக்குள்ள இருக்கிற நோய் என்ன செய்யுது? டெவலப் ஆகிக்கிட்டே இருக்கு. அதான உண்மை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதனால் என் அன்புக்குரியவர்களே, நான் சொல்ல வரதை நீங்கள் நன்கு புரிந்து வாழ்ந்தீர்கள் என்றால் நிச்சயம் சொல்கிறேன், உன்னுடைய தெருவில் உன்னே போல் வேறு யாரும் இருக்க முடியாது. உன் வீட்டுக்கு பக்கத்தில் நீ தான் ஒரு பெரிய ஒரு உயர்ந்த நிலையுள்ள ஒரு மனுஷனாக இருப்பீங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏதோ பெரிய மாளிகை கட்டணும், பெரிய பணம் வச்சுருக்கணும், அப்போ தான் மதிப்பு மரியாதை எல்லாம். அப்படி இல்லைங்க, அது கிடையாதுங்க. கடவுள் நம்மளோடு இருந்தாலே போதும். ஏதோ ஒரு பிரச்சனைன்னா உன்னை தேடி ஓடி வருவாங்க. ஏதோ அங்கே போனால் அந்த மகளிடத்தில், அந்த மகனிடத்தில் தேவ பிரச்சனை இருக்கு, உடனே நம்மளுக்காக ஜெபிப்பாங்க, உடனே நம்ம பிரச்சனை சரியாகும் என்று சொல்லி கடவுள் உன்னை உயர்த்தி வைப்பார். எல்லா இடங்களும் முன்னிருக்கைகளை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க வைப்பார். எல்லாத்துக்கும் மேலாக முன் மதிப்பை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். அதானங்க வேணும். அதுக்கு தானங்க இவ்வளோ கஷ்டப்படுறீங்க. ஆனால் ஆண்டவர் அதை உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில் அதை செய்ய தயாராக இருக்கிறார். ஆனால் நீங்கள் தயாராக இருக்கிறீங்களா? நல்லா தெரிஞ்சுக்க. இந்த ஒரு செய்தியில் உன் வாழ்க்கை முழுவதுமாக மாறும்னு சொன்னால் கண்டிப்பாக மாறாது. ஏன்னா உனக்குள்ள சில குழப்பங்கள் ஏற்படும், உனக்குள்ள சில கேள்விகள் வரும். இன்னும் என்ன அப்படின்னு சொல்லி
என் அன்புக்குரியவர்களே, உன்னோட தேடலை அதிகப்படுத்த வைக்கிறது தான் இந்த செய்தி. நல்லா தெரிஞ்சுங்க. முழுசாக உன்னை மாற்றணும், இப்போதே மாறிடுவேன் அப்படிங்கிறது என் நோக்கம் அல்ல. இன்னைக்கு இயேசுவை உண்மையாக நீ தேடணும். இத்தனை நாள் நீ தேடி இருக்க மாட்ட. இனி வருகிற நாட்களை இயேசுவை நீ உண்மையாக தேடுனீனா நிச்சயம் நான் சொல்கிற இலக்கை நீ அடைஞ்சிடுவ. நம்மளுடைய இலக்கு என்ன? இயேசு உன்னோட பேசணும், இயேசுவோட நீ பேசணும். அது நடந்துருச்சுன்னா வாழ்க்கையில் இருக்கிற எதுவுமே புகை மாதிரி தான், காணல் நீர் மாதிரி தான், மறைந்து போய்விடும். எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஏன்னா அவர் சொல்லிடுவார், இதை செய்ய இதை செய்யாதன்னு சொல்லிடுவார். அதன்படி நீ வாழ்ந்தா என்றால் நிச்சயம் பெரிய காரியங்களை செய்யலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அதனால் என் அன்புக்குரியவர்களே, இன்றைய நேரத்தில் நீங்கள் கடவுளோடு உறவாடணும், கடவுளோடு பேசணும். கடவுள் பேசுகிற தெய்வம். சும்மா ஏதோ 10-11 இதை செஞ்சால் பேசுவார், அதை செஞ்சால் பேசுவார், அப்படிலாம் கிடையாதுங்க. நம்ம ஆண்டவர் என்ன செஞ்சால் பேசுவார் தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். என்ன செஞ்சால் பேசுவார்? விருப்பமானதை செஞ்சா. என்ன செஞ்சால் பேசுவார்? அவருக்கு விருப்பமானதை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, முதல்ல நம்ம யாருடைய பிள்ளைன்னு ஐடென்டிஃபை பண்ணணும், அடையாளப்படுத்தும். இயேசுவின் பிள்ளையா, சாத்தானுடைய பிள்ளையா? சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். அப்போ நம்மளுக்குள்ள நம்மளுடைய வாழ்க்கையில் அசுத்தம் என்பதே என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. பரிசுத்தம் மட்டும்தான் இருக்கணும், பரிசுத்த வாழ்க்கை மட்டும்தான் இருக்கணும். கண்டிப்பாக அப்படிப்பட்ட ஒரு இடத்துல கடவுள் இடைப்படுவார். கடவுள் இடைப்படுவாருங்க, பேசுவாருங்க. ஆண்டவர் சொல்லியிருக்காருங்க. நீங்கள் யோவேல் 2ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்க. இதோ நீங்கள் தீர்க்க தரிசனம் உரைப்பீர்கள், தேவனுடைய வார்த்தைகளை, தேவ சித்தத்தை உங்கள் மூலமாக நிறைவேற்றுவீர்கள். இது சிறு குழந்தைகள் எல்லாம் ஆர்ப்பரிப்பார்கள் தேவ ஆவியில். வேதம் அப்படி சொல்லுகிறது. அப்போ நம்முடைய நிலைமை என்ன? என் ஆத்துமாவே, என் முழு உலகமே, என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல நன்மைகளையும் ஒரு நாளும் மறவாதே. ஆமேன். கொஞ்சம் நன்கு கவனிக்கணும். எரேமியா 7ஆம் அதிகாரம் 23 26 வரைக்கும் வாசிங்க. ஆனால் நல்லா கவனிங்க. ஆனால் நான் அவர்களுக்கு கொடுத்த கட்டளை இதுவே. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற கட்டளை இதுவே. என் குரலுக்கு செவி கொடுங்கள், என்னுடைய குரலுக்கு செவி கொடுங்கள். அப்போது நான் உங்களுக்கு கடவுளாய் இருப்பேன். அப்பொழுது நான் உங்களுக்கு கடவுளாய் இருப்பேன். நீங்கள் எனக்கு மக்களாய் இருப்பீர்கள். நீங்கள் எனக்கு மக்களாய் இருப்பீர்கள். நான் கட்டளையிட்ட நெறிகள் அனைத்தையும் கடைபிடியுங்கள். நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிற 10 கட்டளைகளை கடைபிடியுங்கள். அது உங்களுக்கு நலம் பயக்கும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. வேதம் சொல்லுதுங்க, நான் கொடுத்திருக்கிற அந்த கட்டளையில கடைபிடிங்க, அது உங்களுக்கு நலம் பயக்கும், நலமானதை கொண்டு வரும், சுகத்தை கொண்டு வரும், பலத்தை கொண்டு வரும், சந்தோஷத்தை கொண்டு வரும், சமாதானத்தை கொண்டு வரும், ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆனால் நம்மளுக்கு இது என்னன்னே தெரியாதே. இங்கே இருக்கிறவங்களுக்கு 10 கட்டளைகள் முழுசா என்னன்னு தெரியுமா? நிறைய பேருக்கு தெரியாது. என் அன்புக்குரியவர்களே, நம் வாழ்கிற வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை, ஒரு போலியான வாழ்க்கை. இந்த போலியான வாழ்க்கையை சட்டையை கழட்டி தூக்கி எறிகிறதே போல உங்களுடைய வாழ்க்கையை கழட்டி தூக்கி எறிஞ்சிட்டு புதிய கடவுள் கொடுத்திருக்கிற ஆடைய, பரிசுத்தமான ஆடைய, அந்த நீதியான ஆடைய, அந்த 10 கட்டளைகளை கடைபிடிக்க நீங்கள் முயற்சி செய்யணும். உண்மையாக வாழணும். உனக்கு ஆசீர்வாதம் வேணும்னா இந்த உலகத்தில் நீ கடவுளுடைய சமாதானத்தை, சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளணும்னா அவருடைய சட்டங்களையும் கட்டளைகளையும் கடைபிடிக்கணும். இல்லைன்னா ஒன்றுமே நடக்காது. கடவுள் உங்களுக்கு உங்களுடைய கடவுளாக இருக்க மாட்டார். நீங்களும் அவருடைய பிள்ளைகளாக இருக்க முடியாது. வாசிங்க. அவர்களோ செவிசாய்க்கவும் இல்லை, கவனிக்கவும் இல்லை, கவனிக்கவும் இல்லை. பிடிவாத குணமுடைய அவர்களின் தீய உள்ளத்தின்படி, திட்டத்தின்படி நடந்தார்கள். பாருங்க, ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க. இது வரைக்கும் நீங்க எப்படி வாழ்ந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. இதோ நான் சொல்றது போல நீங்க வாழுங்கன்னு நான் சொல்ல வரல. வேதத்தின்படி இனி வாழுங்க, வாழ்ந்து பாருங்க.
கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்காருல இந்த வார்த்தை, அதன்படி வாழ்ந்து பாருங்க. இதை எதுவும் நீங்கள் சாதாரணமாக நினச்சிக்காதீங்க. இந்த வசனத்தை, இந்த வேத பைபிளை நீங்கள் சாதாரணமாக நினச்சிக்க கூடாது. உன்னுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கிற வார்த்தைகள். உன் வாழ்க்கையை அப்படியே தோசையை திருப்பி போகிற மாதிரி மாற்றிடும். இது எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு தெரியுமா? இது எதுக்காக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு தெரியுமா? நீ சந்தோஷமா, சமாதானமா, ஆசீர்வாதமா இருக்கணும் என்பதற்காக. ஆனால் இதை பற்றியே தெரியாது நம்மளுக்கு. வசனம் எதுக்கு? நீ நலமானதை அடைவதற்காக. நீ துக்கப்படணும், கண்ணீர் ஒடிக்கணும், வேதனைப்படணும், மற்றவனுக்கு பதில் சொல்லணும். அதுக்கு ஆண்டவர் உங்களை படைச்சாரு. அதுக்கா படைச்சாரு? இல்லையே. ஆசீர்வாதமாக வாழணும். ஆபிரகாம் ஆசீர்வாதமாக வாழ்ந்தாரு, ஈசாக்கா ஆசீர்வாதமாக வாழ்ந்தாரு, யாக்கோப்பு ஆசீர்வாதமாக வாழ்ந்தாரு. நீங்கள் மட்டும் ஏன் தரித்திரமாக, ஒரு பெரிய ஒரு முன்னேற்றம் இல்லை, தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மகிழ்ச்சி இல்லை, எதையாவது ஒன்று வந்து கொண்டு போய் கொண்டு இருக்கிறது என்றால் என்ன காரணம்? சிந்திங்க. அப்போ நம்ம இதன்படி வாழ்றதில்லை. இது யார் கொடுத்தா அந்த வசனத்தை? வேத வசனங்களை யார் கொடுத்தா? இந்த பைபிளை யார் கொடுத்தா நம்மளுக்கு? கடவுள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் நம்புறீங்க கடவுள் தான் இந்த வசனத்தை கொடுத்தாருன்னு, பைபிளை கொடுத்தாருன்னு சொல்லி? அப்போ அத்தனை பேரும் இனிமேல் என்ன செய்யணும்? நீங்கள் இந்த வசனம் தினமும் வசனத்தை தினமும் ரொம்ப இல்லைனாலும் ஒரு அதிகாரமாவது படிங்க. இது உங்களை நடத்துங்க. உன்னுடைய பாதைக்கு தீபமாக இருக்கும் என்று சங்கீதம் சொல்லுகிறது. உன்னுடைய பாதையில் ஏதாவது எப்படி சொல்கிறது, இருட்டான பிரச்சனைக்குரிய இல்லை அந்த பாதையில் இடுக எப்படி சொல்கிறது, முட்கள் கரடு முரடாக இருந்தாலும் இது உனக்கு உதவி செய்யும், உன்னை பாதுகாக்கும், உன்னை நடத்தும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. வாசிங்க. அவர்களின் தீய உள்ளத்தின் திட்டப்படி நடந்தார்கள், முன்னோக்கி செல்வதற்கு பதில் பின்னோக்கி சென்றார்கள். இதுதாங்க நம்ம செய்யறோம். கத்தோலிக்கர்கள் செய்யக்கூடிய விஷயம் இதுதான். நம்ம முன்னோக்கி போறதை விட்டுட்டு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? பின்னோக்கி போய்கிட்டு இருக்கிறோம். இதுதான் நடக்குது. அதனால தான் நம்மளை ஏளனமாக பேசுகிறாங்க. முன்னோக்கி போக தெரியல, தெரிஞ்சால் தானே போக முடியும். முன்னோக்கி போக தெரியல. இப்போ முன்னோக்கி போகிறதுனா என்ன? முன்னோக்கி போகிறது என்றால் என்ன? பாதை தெரிஞ்சா தான் முன்னோக்கி போக முடியும். அப்போ பாதை தெரியணும் உங்களுக்கு. அந்த பாதை எங்கன்னா கடவுளுடைய வேதம் தான் அந்த பாதை, வசனம் தான் அந்த பாதை, அதன்படி வாழ்றது தான் அந்த பாதை. நீங்கள் முன்னோக்கி போகணும், முன்னோக்கி ஓடணும். அதை ஆண்டவர் உங்களுக்கு அழைத்திருக்கிறார். அப்போதான் உங்களுக்கு பிரச்சனை எல்லாம் தீரும். வாசிக்க. உங்கள் மூதாதையர் எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறிய நாளிலிருந்து இன்று வரை ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து என் ஊழியர்களாகிய இறைவாக்கினர்களை உங்களிடம் அனுப்பியுள்ளேன். அனுப்பியிருக்கிறார். நிறைய பேர்த்த அனுப்பிச்சிட்டார், நிறைய பேரை எச்சரிப்பு கொடுத்து அனுப்பிச்சிட்டார். இப்போ எங்களையும் அனுப்பிச்சிருக்கிறார் உங்களிடத்துல. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எங்களையும் உங்களிடத்துல அனுப்பிச்சிருக்கிறார். நீங்கள் எப்படி செவி சாய்க்க போறீங்கன்னு எனக்கு தெரியாது, எப்படி செய்ய போறீங்கன்னு தெரியாது, இன்னும் எப்படி வாழ போறீங்கன்னு தெரியாது, இல்லை திருடி அதே வாழ்க்கை வாழ போறீங்களான்னு தெரியாது. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு எச்சரிப்பின் செய்தியை இன்னைக்கு கொடுத்துட்டார். வாசிங்க. ஆனால் அம்மக்களோ எனக்கு செவி சாய்க்கவில்லை, அவருக்கு செவி சாய்க்கவே இல்லை, என்னை கவனிக்கவும் இல்லை, அவரை கவனிக்கவும் இல்லை. முரட்டு பிடிவாதம் கொண்டு தங்கள் மூதாதையரை விட அதிக தீச்செயல் செய்தார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya, பிரைஸ் தி லார்ட். என் அன்புக்குரியவர், இதாங்க நடக்குது. என்னன்னா, தங்கள் செய்கிற இத்தனை வருடமா நம்ம உடல் ரத்தத்தில் ஊறி போய் பழகி போய் கிடக்கும் பாருங்க. அது திடீர்னு விடுனா எப்படி விட முடியும்? திடீர்னு என்னை மாற்று அப்படின்னா எப்படி மாற்ற முடியும்? எப்படி என்னுடைய பேச்சை மாற்றுறது? எப்படி என் நடைகளை மாற்றுறது? என் குணங்களை எப்படி மாற்றுறது? என் அன்புக்குரியவர்களே, நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஏதோ ஜீபூம்பாலாம் இங்கே என்ன செய்ய முடியாது, போட முடியாது. அப்போ என்ன செய்யணும்னா, கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை மாற்ற முயற்சி செய்யுங்க. அந்த முயற்சிக்கு திராணியை யார் கொடுப்பா? இயேசு கொடுப்பா. ஆமென். கொஞ்சம் முயற்சி செய்யுங்க. நீ ஒரு படி மேலே ஏறி வா, உன்னை 10 படி தூக்கிட்டு போயிடுவார். கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து வை, கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து வை. ஆண்டவர் அழகா உன்னை தூக்கிட்டு போயிட்டே இருப்பாரு. உன்னுடைய உயர்வையோ உன்னுடைய சமாதானத்தை யாராலையும் என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. ஏன்னா ஆண்டவர் சொல்றார், நான் கொடுக்கிற சமாதானத்தை உன்னிடமிருந்து யாருமே என்ன செய்ய முடியாது, பறித்து கொள்ள முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. இதுதான் நெசர் சொன்னோம். இதை நீங்கள் புரிந்து வாழணும்.
என் அன்புக்குரியவர்கள், இது தெரியாமல் நிறைய வாழ்ந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். இந்த கஷ்டங்கள்லாம் நீங்கள் தேவையில்லாம பட்டுக்கிறீங்க. அப்படிலாம் கிடையாது. ஏன்னா கடவுளுடைய பிள்ளைங்க ஆசீர்வாதமாகவும் செழிப்பாகவும் இருப்பார்கள் வேதம் சொல்லுது. அப்போ நம்ம ஏன் புலம்பணும்? நம்ம ஏன் கவலைப்படணும்? ஏன்னா உனக்கு யாருமே இல்லைன்னா தான் நீ கவலைப்படணும். சர்வ வல்லவர் உன்னோடு இருக்கும்போது நீ எதுக்கு கவலைப்படுற? பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, 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 ஹalleluya. இங்க கவலைப்படுறதுக்குலாம் என்ன இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஏன்னா வேதம் சொல்லுது, உன்னுடைய கவலையின் மூலமோ உன்னுடைய வளத்தில ஒரு மூலம் கூட்டவோ குறைக்கவோ முடியுமா? அப்ப எதுக்கு கவலைப்படுறீங்க? எதுக்காக கவலைப்படுறீங்க? எதுக்காக திட்டம் போடுறீங்க? உன்னால திட்டம் போட்டுதா செயல்படுத்த முடியலையே. அப்ப கடவுள் இடத்துல உன்னை ஒப்புவி, கடவுள் இடத்துல உன்னை அர்ப்பணி, கடவுள்கிட்ட உன்னை ஒப்பு கொடு. அவர் திட்டத்தை போடுவாரு, அவர் செயல்படுத்துவாரு, ஜெயத்தை கொடுப்பாரு. இந்திரா ஜெயம் சொல்லி கையில கொடுத்துருவார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, 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 ஹalleluya. ஏங்க ஆரம்பம் அற்பமா இருக்கலாம், ஆனா முடிவோ சம்பூரணமாய் இருக்கும். இதான் நடக்கும் உன் வாழ்க்கையில. இது உனக்கு சாதாரண தெரியலாம், ஆனா இன்னும் வருகிற நாட்கள்ல ஒரு பெரிய விஷயத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, 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 ஹalleluya. ஏதோ ஊட்டில ஏதோ ஒரு சின்ன மீட்டிங்கா தெரியலாம், ஆனா வருகிற நாட்கள்ல இது மிகப்பெரிய மீட்டிங்கா நடக்க போகுது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சொல்ல போனா ஒரு மாநாடே நடத்த போறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அவ்வளோ சீக்கிரம் எந்த ஊருக்கும் போய் மீட்டிங் வைக்க மாட்டோம், எந்த ஊருக்கும் போகவும் மாட்டோம். கடவுள் ஏதோ ஒரு பெரிய திட்டத்தை இந்த இடத்துல வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் தெளிவாக சொன்னார், இந்த வசனம் நீங்கள் நினைக்கிறது மாதிரி இல்லை, இது கடவுள் என் பிள்ளைகளுக்கு உங்களுக்காக கொடுத்துருக்கிற வசனம். தம் மக்களை ஆண்டவர் நேசிக்கிறார், தம் மக்களை அன்பு செய்கிறார். அதற்காகவே ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். நிறைய துக்கத்தோட, நிறைய சமாதானம் இல்லாமல், ஆசீர்வாதம் இல்லாமல் புலம்பி தவித்து கொண்டிருக்கிற குடும்பம் அநேகம். ஆண்டவர் சொன்னார், இங்கே ஒரு சிலர் மட்டும்தான் ஏதோ ஒரு பெரிய நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. ஆனால் அநேகர் தன்னுடைய வாழ்க்கை எதை நோக்கி பயணம் செய்கிறது, என்ன செய்கிறதுனே தெரியாமல் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்கன்னு ஆண்டவர் சொன்னார். இதோ இம்மக்களுக்கு நான் ஆறுதல் தர விரும்புகிறேன்னு சொன்னார், இம்மக்களுக்கு நான் சமாதானத்தை கொடுக்க போறேன்னு சொன்னார், இம்மக்களுக்கு ஆசீர்வாதத்தை அளிக்க போறேன்னு சொன்னார். இன்னைக்கு நீங்கள் என்னாலும் பெற்றுக்கொள்ள போறீங்க. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு எல்லாரும் பெற்றுக்கொள்ள போறீங்க. இன்னைக்கு கடவுள் உங்களோட இணைக்கப்பட போகிறார். ஒவ்வொருவரும் இங்க இருக்கிறவங்க தேவ ஆவியை பெற போறீங்க, அந்நிய பாஷை பேச போறீங்க. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. இவ்வளவு நாள் நீ இருளுக்குள் வாழ்ந்தாய், இனி வெளிச்சத்துக்குள்ள வாழ போற. ரீபா ரத்த ரபா ஷகத ரபலத ரபா. தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ ஜீசஸ். இவ்வளவு நாள் உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று தெரியாது, ஆனால் இனிமேல் வருகிற வாழ்க்கை ஒரு பிரகாசமான வாழ்க்கையாக இருக்க போகுது. அநேகருக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிற வாழ்க்கையாக இருக்க போகுது. ஏங்க வேதம் சொல்லுதுங்க, நீங்க கடன் கொடுப்பீங்க, கடன் வாங்காது இருப்பீங்கன்னு சொல்லி. ஆனால் நம்ம கடன்லேயே வாழ்க்கை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? ஓடிக்கிட்டு இருக்கு. கடன்லேயே ஓடிக்கிட்டு இருக்கு. காரணம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நம்மளுக்கு தெரியல, ஆசீர்வாதத்தை எப்படி அடைகிறதுன்னு தெரியல, எப்படி பிடிக்கிறதுன்னு தெரியல. இதுதான் உங்களுடைய மிஸ்டேக்கு. மற்றபடி இங்க பாருங்க, இயேசு என்கிற உங்களிடத்தில் இருந்தால் செழிப்பு உனக்குள்ள இருக்கும், ஆசீர்வாதம் உனக்குள்ள இருக்கும். நீ அள்ளி கொடுக்கிறவர்களா தான் இருப்பீங்களே ஒழிய நீ இப்படி கை நீட்ட மாட்ட, யார்ட்டையும் இப்படி கை நீட்ட மாட்ட. இந்தா பெற்றுக்கோள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என்னுடைய வாழ்க்கை அதுக்கு சாட்சி, என்னுடைய வாழ்க்கை எனக்கு சாட்சி. அநேக நேரங்களில் யோசிப்பேன், எங்கே பாருங்க பெரிய லெவலில் பெரிய பில்டப்பாலாம் இருந்து வரலங்க, சாதாரணமாக பிளாட்பாரத்தில் வியாபாரம் விற்கிற என் தாய் தந்தை கிட்டத்தட்ட 2010 வரைக்கும் 2011 வரைக்கும் கூட பிளாட்பாரத்தில் வியாபாரம் விற்பாங்க. நான்லாம் என்ன தெரியுமா செய்வேன், இந்த டாடா ஏசியில் பழம்லாம் விற்பாங்க தெரியுங்களா, அதுபோல் ஏன் எங்கள் அம்மா அப்பா ஏற்றி விட்ருவாங்க, போய் நீ விற்றுட்டு வாடா அப்படின்னு சொல்லி போய் விற்றுருக்குறேன். நிறைய ஊர்களில் விற்று டாடா ஏசி ஓடிக்கிட்டு போய் விற்றுட்டு வருவோம். இதுதான் என் புழப்பாகவே இருந்தது. ஆனால் ஆண்டவரை விடலைங்க, தேடுனேன், உண்மையின் தேவனை தேடுனேன். எனக்கு கடவுளை பற்றி சிலர் சொல்லி கொடுத்தாங்க, பிடித்து கொண்டேன். இதுதான் ரூட்டா, ரைட்டு. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் அநேகருக்கு வேலை கொடுக்குற அளவிற்கு உயர்த்தி வைத்திருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் பெரிய லெவலில் ஆண்டவர் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். இதுக்கு காரணம்
ஏதோ இந்த சைமனுடைய முயற்சி அல்ல, இதோ ஞானம் அல்ல, இதோ அறிவு அல்ல, கடவுளுடைய பிரசனம் தான், கடவுளுடைய செழிப்பு தான், வேற எந்த ஒத்தாசையும் இல்லை. ஏன்னா கூட இருக்கவங்களாம் எப்பவே விழுவான், எப்பவே நாசமா போவான். குழி பறிப்பார்கள். நம்மகிட்ட நல்லா நேரடியாக பேசும்போது நினைச்சிடறாங்க, நல்லா பேசுகிறாங்க. ஆனால் நம்ம பக்கத்தில் போனதுக்கப்புறம் நம்மளை பற்றி இல்லாது பொல்லாது பேசி பெயரை கெடுப்பார்கள். அதுதான் எல்லா பக்கத்தும் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அவர்களை வெட்கப்பட்டு தலைகுனியும்படி கடவுள் உன் தலையை அபிஷேக தைலத்தால் அபிஷேகம் செய்வார். அவர்களுக்கு முன்பதாக உனக்கு ஒரு பெரியதொரு விருந்தை ஆயத்தம் பண்ணுவார். இதுதான் கடவுள். நம்ம ஆண்டவர் அப்படிப்பட்டவர். அதனால என் அன்புக்குரியவர்களே, உன் வாழ்க்கையை முழுவதுமாக கடவுள்கிட்ட அர்ப்பணிச்சு பாரு. நீ கண்டிப்பா வீழ்வதல்ல, அநேகரை வீழ்த்துறவாய் ஆண்டவர் மாற்றுவார். பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். ஏதோ இது வார்த்தைக்காக சொல்லுங்க, அனுபவத்தோட ருசிச்சு உங்களுக்கு சொல்றேன். என் வாழ்க்கை எவ்வளோ மோசமானதாக இருக்குது. எங்கள் ஊரில் இன்னும் சொல்லி வந்து கேட்டிங்கன்னா கூட தெரியும். சைமன் பிரதரை பற்றி சொல்லுங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பெரிய சேட்டைக்காருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவரா இவ்வளோ பெரிய நிலைக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. என் அன்புக்குரிய அவங்களே நம்ப முடியாது. ஏன்னா கடவுள் ஒருவனை எப்படியெல்லாம் மாற்றலாம் என்றால் அதுக்கு நானே ஒரு சாட்சி, எடுத்துக்காட்டு. அதனால உன் வாழ்க்கையை கடவுள் பக்கமாக திசை திருப்புங்க, வேதத்தின்படி வாழ கற்றுக்கங்க. அப்போதான் நீங்கள் அவருடைய பிள்ளைகளாக முடியும், நீங்கள் அவருடைய மக்களாக முடியும். அப்போதான் உங்களுக்கு அவர் என்ன செய்ய முடியும்? நன்மை செய்ய முடியும், இல்லைன்னா செய்ய முடியாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாருங்க, யோவான் 15ஆம் அதிகாரம் 10-11 2 வசனத்தை வாசிங்க. நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உங்க இருதயத்தில் எழுதிக்கங்க. இயேசு நிறைய சொல்றாரு, என்னுடைய தந்தையுடைய கட்டளையை கடைபிடிக்கிறதுனால நான் ஒரு அன்பில் என்ன செய்யறேன்? நிலைச்சிருக்கிறேன். ஆனா நான் சொல்றேன், என்னுடைய அன்பில் நீங்க நிலைச்சிருக்கணும், என்னுடைய கட்டளைகளை கடைபிடிங்க, சட்டங்களை கடைபிடிங்க. நீங்க என்னுடைய அன்பை நிலைச்சிருப்பீங்க. என் அன்பில் நிலைச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்டவர் என்னெல்லாம் செஞ்சிருப்பாரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம வீட்டிலே நிறைய எப்படி சொல்லுவோம், 2-3 குழந்தைகள் இருக்குன்றா அது ஒரு குழந்தை மட்டும் பிரியமா அன்பு செய்வோம். காரணம் அந்த அன்பு, அந்த அன்பு, அந்த அன்பு பிள்ளைகளாக நீங்களும் கடவுளுக்கு மாறிட்டீங்கன்னு வைங்க, எல்லாத்தோட உங்களைய ஆசீர்வதிச்சு செழிப்பாய் கூட்டு போயிடுவார். நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு பிச்சைக்காரனை பெரிய பணக்காரனை ஆக்குறதுக்கு ஒரே ஒரு செகண்டு தான், ஒரு செகண்டு தான். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. எப்படி மாறும்னு என்ன செய்யாது, தெரியாது. ஏன்னா வேதம் சொல்லுது, நீ காற்றையும் பார்க்க மாட்ட, மழையும் பார்க்க மாட்ட, ஆனா பள்ளத்தாக்குகள் நீரால் நிரப்பப்படும். உன் குடும்பம் அப்படி நிரப்பப்படும், செல்வ செழிப்பாக நிரப்பப்படும். நீ எவ்வளவோ விடிய விடிய கண் விழித்து முயற்சி செஞ்சாலும் ஒன்றும் ஆகாது. ஆனா கடவுள் நினைத்தால் ஒரே இரவில் உன் வீட்டில் எல்லாத்தையும் நிரப்பி விட்டு போயிடுவார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உன் வீட்டில் எல்லாத்தையும் நிரப்பி விட்டு போயிடுவாரு, சமாதானத்தை வாரி வழங்கிடுவார். இதாங்க வேதம், இதான் சத்தியம், இதான் சத்தியம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வாசிங்க 11. என் மகிழ்ச்சி உங்களுக்குள் இருக்கவும், என்னுடைய மகிழ்ச்சி உங்களுக்குள் இருக்கவும், உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவும், அதாவது உங்களுடைய மகிழ்ச்சி நிறைவு பெறவும் இவற்றை உங்களிடம் சொன்னேன். பாருங்க, இவற்றை உங்களிடம் சொன்னேன். என்னத்தை சொன்னாரு? என்னத்தை சொன்னாரு? அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்கிறது குறித்து. இதாங்க மேட்ரு, வேற ஒண்ணுமே இல்லைங்க. நீ சந்தோஷமா இருக்கணும்னா, சமாதானமா இருக்கணும்னா, உன்னை ஆற்றணும் தேற்றணும்னா அவருடைய கட்டளைகளை, அவ்வளோதான். வேற ஒன்றும் பெருசாக உங்களை எல்லாம் செய்ய சொல்லலை. அவர் கட்டளையை மட்டும் கடைபிடிங்க, கொஞ்சம் பயபக்தியாக இருங்க. இன்னும் வீட்டுக்கு போனாட்டி சிலர் நீங்கள் பயபக்தியாக இருக்கிறத பார்த்துட்டு கேலி கூட கிண்டல் கூட என்ன செய்யலாம், செய்யலாம். என்ன திடீர்னு ப்ரேயர் பண்ணுற, என்ன திடீர்னு வேதத்தை வாசிக்கிற, இன்னும் ஒரு ஆக்டிவே மாறி இருக்கணும் என்ன சொல்லலாம். நீங்கள் அதெல்லாம் என்ன செய்யக்கூடாது, பொருட்படுத்தக்கூடாது. நீங்கள் வித்தியாசமாக தான் இருக்கணும். கடவுளுடைய பிள்ளை வித்தியாசமாக தான், உலகத்துக்கும் உனக்கும் சம்பந்தம் இருக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா அந்த உலகத்துல இருக்கிறவங்களை கேலி கூத்து செய்யத்தான்
செய்வாங்க. அதெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, கண்டுக்க கூடாது, பொருட்படுத்தவே கூடாது. ஏன்னா ஆரம்ப காலத்தில் நான் ஜெபத்துக்குள்ளே வரும்போது முழங்கால் போட்டு கையில் தூக்கி ஜெபிக்கும் போது வேதத்தை வாசிக்கும் போது என்னடா என்னவோ புரித பரிசுத்தம் ஆயிட்டான், ஏதோ யோக்கியவன ஆயிட்டான், அப்படி இப்படி என்னை கிண்டலாக செய்வார்கள். ஆனால் இன்னைக்கு அவர்கள் என்னிடம் ஜெபத்திற்கு வந்து ஏயா என்னை பிளஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, நிற்கிறார்கள். என் அன்புக்குரிய வாழ்க்கையை மாறிடுங்க. மற்றவர்களுக்காக நீங்கள் என்ன செய்யக்கூடாது, மற்றவர்களுக்காக நீங்கள் என்ன செய்யக்கூடாது, வாழக்கூடாது. ஒரு முடிவு எடுக்கணும். இன்னைக்கு நீ முடிவு எடுக்கணும். மற்றவர்களுக்காக நீங்கள் வாழக்கூடாது. நீங்கள் யாருக்காக வாழணும், யாருக்காக வாழணும், இயேசு கிறிஸ்துவுக்காக. ஒரு விஷயம், இவ்வளோ நாள் யாருக்காவது வாழ்ந்துருப்பீங்கள, இவ்வளோ நாள் உன் குடும்பத்திற்காக உன் பிள்ளைகளுக்காக ஏதோ ஒரு காரணத்துக்காக, அதில் என்னத்தை கண்டீங்க, இல்லை என்னத்தையா சாதிச்சிருக்கீங்களா? யாராவது சொல்ல முடியுமா? இங்கே நான் சாதிச்சிருக்கிறேன் இதை உங்களுக்காக வாழ்ந்து. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மௌனம் தான் நம்மளுடைய பதில். வேணா ஒன்றுமே இல்லை. நாளைக்கு குழந்தை கேட்குங்க, நீ எல்லாம் எனக்கு என்ன செஞ்ச, பிரைஸ் தி லார்ட், என்ன செஞ்ச, உயிரை கொடுத்து நீ வளர்த்தது தெரியாது, உயிரை கொடுத்து வேலை செஞ்சது தெரியாது, ஆனால் நீ எனக்கு என்ன செஞ்ச. அப்படிதாங்க இந்த உலகம். இதுதான் உலகம். இந்த உலகத்துக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க. ஆனால் ஆண்டவரிடத்தில் வாங்க, அதே தகப்பனாக நிற்பார். நம்ம தான் அவரை இயேசுவோம் பேசுமே ஒழிய அவர் என்ன செய்வார், வாடா ஏண்டா சேட்டை பண்ணுற வா வான்னு சொல்லி எப்படி ஒரு தாயாக தந்தையாக அணைப்பாரோ அதே போல் அணைத்து கொண்டே இருக்கிறார், அணைத்து கொண்டே இருக்கார், நன்மை செஞ்சுக்கிட்டே இருக்கிறார், செய்து கொண்டே இருப்பார். இதுதான் உண்மை. இந்த உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்குள்ள மகிழ்ச்சி வேணும்னா, அந்த மகிழ்ச்சி நிறைவாகணும்னா நான் சொல்கிறத செய்யுங்க. இதுதாங்க மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்க ரகசியம். இதை நீங்களா வேதத்தை வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன, அது புரியாது, தெரியாது. இதை ஒருத்தர் சொல்லி கொடுக்காம உங்கள் எப்படி சொல்ல சிந்தனையில் ஏறாது. அதனால் உனக்கு மகிழ்ச்சி நிறைவாக வேணும். எல்லாத்துக்கும் வேணும் இல்லை மகிழ்ச்சி? யாருக்கு எனக்கு மகிழ்ச்சி வேணான்னு சொல்கிறீங்களா? இங்கே எல்லாருக்கும் மகிழ்ச்சி வேணும். அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்கணும். இங்கே பாருங்களே, இந்த உலகம் எப்படி மாறிடுச்சு அப்படின்னா, பரிசுத்தமாக வாழ்கிறது கஷ்டமாக மாறிடுச்சு. எப்படி சொல்ற, அசுத்தமாக வாழ்கிறது ஈஸியாகிடுச்சு. ஆனால் அந்த காலத்தில் அப்படி கிடையாது. நீ அசுத்தமாக செஞ்சுன்னா உன்னை அப்போ என்ன செஞ்சுருவாங்க, சட்டத்தின்படி கொலை பண்ணிடுவாங்க. இப்போ யாரும் என்ன செய்யறதில்ல, கொலை பண்ணுறதுக்கு ஆள் இல்லாதனால எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான், அக்கிரமம் பெருகிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஆனால் ஒரு நாள் கடவுள் உனக்கு தண்டனை கொடுப்பாருங்கிறத மட்டும் என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மறந்துடாதீங்க. எப்படி வேணாலும் வாழ்ந்துக்குங்க. ஒரு நாள் நீ வாழ்ந்த வாழ்க்கைக்கு பதில் சொல்லியே ஆகணும். பிரைஸ் தி லார்ட். யாரை வேணாலும் நேசிக்கங்க, யாரை வேணாலும் அன்பு செய்யுங்க. ஆனால் ஒரு நாள் அவங்க உங்களை விட்டு என்ன செஞ்சிருவாங்க, பிரிஞ்சிருவாங்க. என்ன செஞ்சிருவாங்க, போயிடுவாங்க, பிரிஞ்சிருவாங்க. அவ்வளோதான். இதான் வாழ்க்கை, இதான் வாழ்க்கை. உங்களுடைய வாழ்க்கையை முழுவதுமாக ஒரு எப்படி சொல்ற ஒரு செட்டப்புக்குள்ளே கொண்டு வாங்க. அது எப்படி இருக்கணும்னா கடவுளுடைய கட்டளைக்குள்ளே இருக்கணும். அதன்படி வாழுங்க. சிலர் நினைக்கிறாங்க பரிசுத்தமாக வாழ்றதுல நம்மளுக்கு என்னங்க கிடைக்கும், மற்றவங்களெல்லாம் நல்லா அயோக்கியம் பண்ணுறேன் அக்குரமம் பண்ணுறோம் நல்லா தானங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான், நான் பரிசுத்தமாக வாழ்ந்தேன் எனக்கு என்ன நடக்க போகுது. தப்பு பண்ணாதீங்க. அவங்கள வெளியரங்கமாக பார்க்குறீங்க, அவங்களுடைய உள்ளார்ந்த சூழ்நிலையை பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், உங்களை விட 1000 மடங்கு கண்ணீர் வடிப்பார்கள். ஏன்னா அநேக குடும்பங்களை பார்க்குறோம், அநேகிட்ட பேசுகிறோம். அப்படியெல்லாம் இல்லை. கண்டிப்பாக அவர்கள் செய்த தப்பிதங்களுக்கு தவறுகளுக்கு நிச்சயம் அவர்கள் தண்டனை அனுபவிப்பார்கள். வேதம் சொல்லுது. இதெல்லாம் ஒன்றுமே மாற்ற முடியாது. இப்போ எப்படி இந்தியாவில் ஒரு சட்டம் இருக்குது, கோர்ட் இருக்குது, நீதிமன்றம் இருக்குது, அதன்படி கண்டிப்பாக ஒருவன் தவறு செய்கிறவனுக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது. அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்து என்கிறவர், கடவுளாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மளுக்குன்னு ஒரு சட்டங்களை கொடுத்துட்டு போயிருக்காரு. நீ இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி. அப்படி மாற்றி இருக்கும் பொழுது ஒரு நாள் அந்த நீதிமன்றத்தில் நிறுத்தப்படுவாய். இங்கே பிறக்கிற அத்தனை பேரும் நிறுத்தப்படணும். அன்னைக்கு இங்கே உன்னால் என்ன செய்ய முடியாது, பதில்
சொல்ல முடியாது. இங்கே பாருங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆசீர்வாதத்தை குறிச்சே பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆண்டவர் உன்னை இப்படி ஆசீர்வதிக்கிறார், அப்படி ஆசீர்வதிக்கிறார். எப்படியுமே என்ன செய்ய மாட்டார், ஆசீர்வதிக்க மாட்டார். எப்படி ஆசீர்வதிப்பார்னா அவருடைய கட்டளையில் கடைபிடிக்கிறவங்கள மட்டும்தான் ஆசீர்வதிப்பார். இது மனிதனால் முடியாது, இது கடவுளால் மட்டும்தான் முடியும். இன்னைக்கு ஒரு நாளைக்கு உனக்கு ஒருத்தர் உதவி செய்யலாம், வருடம் முன்னத்தர் உதவி செய்ய முடியுமா? இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஏதோ உன் பிரச்சனையை தீர்த்து விடலாம், இனி வருகிற லைஃப் பூரா உன் பிரச்சனையை யாராவது தீர்க்க முடியுமா? ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய லைஃப் பூரா பிரச்சனை தீர்ப்பதற்குண்டான வழி அவருடைய சட்டங்களை, அவருடைய கட்டளைகளை பரிசுத்தமா நீதியா வாழ்றதுல இருக்கு. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. மிஸ் பண்ணாதீங்க. இப்போ வாழணும். நம்ம இப்போ வாழலைன்னா எப்போ வாழ போகிறோம்? கடவுளுக்காக இப்போ வாழலைன்னா இன்னும் என்ன எப்போ வாழ போகிறோம்? சாகும்போதா? எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா? என்னையே ஒருத்தர் சொன்னார், எதுக்குப்பா இந்த வாலிபத்தில் போய் இப்படி போயிட்டு கடவுளை தேடிக்கிட்டு இருக்கிறியே, இப்போலாம் நல்லா அனுபவிக்க வேண்டிய வயசில் போய் இப்படி செய்கிறியப்பா அப்படின்ட்டு. அவர் சொன்னார், ஏதோ வயசானதுக்கப்புறம் ஒரு 60 வயசு 65 வயசு 70 வயசில் ஏதோ ஜெபமலையை தூக்கிட்டு போய் கோயிலுக்கு போக வர இருந்தால் போதும்ப்பா, இப்போல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னார். ஆனால் அந்த மனிதர் மரித்தார். அவரை தூக்க கூட ஒருத்தர் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். அவரை தூக்குறதுக்கு கூட ஒருத்தர் இல்லை. அப்படியா இருக்கார் வாழ்க்கை. அந்த வாழ்க்கை நம்மளுக்கு தேவையா? அப்படி வாழணுமா? சுகபோகமாக வாழ்ந்தார், சொத்து பத்து எல்லாம் கிடக்கு, ஆனால் அவரை தூக்கிட்டு போகிறதுக்கு ஒருத்தர் இல்லை, ஒருவர் இல்லை. என் அன்புக்குரியவர்களை, இங்கே நல்லா தெரிஞ்சுங்க ஒரு விஷயத்தை, உங்களுடைய மைண்டை நீங்கள் மாற்றிக்கணும். ஒரு சிலவர் சொல்லுவாங்க, பணத்தை வச்சு இந்த உலகத்தில் எதை வேணாலும், ஆனால் அப்படிலாம் செய்ய முடியாது. பணம் நிறையா, ஒரு அம்மா எல்லாம் தெரிஞ்சுக்குங்க, பெரிய கிட்டத்தட்ட ஒரு மல்டி மில்லியன், ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகுது, அதோடைய சொத்தை பூரா விற்று கொண்டு வருது. அந்த அம்மாவுக்கு பெரிய வயிற்றில் ஒரு பெரிய கேன்சர். அவங்க சொல்லிட்டாங்க, ஒரு 6 மாதமோ ஒரு 4 மாதமோ நீ செத்து போயிடுவேன்னு சொல்லி. அந்த அம்மா அவ்வளோ பணத்தையும் கொண்டு வந்து அந்த ஹாஸ்பிட்டல் பூரா இறச்சி விடுது. இந்த பணத்தை பூரா நீங்கள் எடுத்துக்கங்க, எனக்கு என்னுடைய வியாதியை மட்டும் சரி பண்ணி விடுங்க. பிரைஸ் தி லார்ட். வியாதியை மட்டும். அந்த அம்மா வாழ்நாட்களில் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ இது பண்ணி அந்த பணத்தை சம்பாரிச்சிருக்கோம் நினச்சி பாருங்க. அந்த அம்மா அத்தனையும் கொண்டு வந்து கொடுத்து எனக்கு இப்போ சுகத்தை மட்டும் கொடுங்கன்னு சொல்லி கேட்குது. அப்போ பணத்தை வச்சு என்ன செய்ய முடியாது? சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. என் அன்புக்குரியவர், இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். பணத்தை வச்சு ஒன்றுமே செய்ய முடியாது, சமாதானத்தை வாங்க முடியாது, அன்பை வாங்க முடியாது. எல்லாமே போலியாக இருக்கும், உண்மையாக இருக்காது. அதனால் அந்த மைண்டை உங்களை விட்டு தூக்கிட்டீங்கன்னாவே ஒரு பெரிய வியாதி உங்களை விட்டு ஓடிடுச்சுன்னு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பெரிய வியாதி உங்களை விட்டு ஓடிடுச்சு, பெரிய பேய் பிசாசு உங்களை விட்டு ஓடிடுச்சுன்னு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். அதனால் உங்களுடைய மைண்டில் பணம் தான் எல்லாங்கிறத இதோட அழிச்சிட்டு கடவுளுக்காக ஓட கற்றுக்குங்க. கடவுள் உங்களை நடத்துவாருங்க. எல்லாற்றுக்கும் மேலே ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? நம்ம சாகிற நேரத்தில் நம்மளுக்கு கொடுக்கப்படுகிற தீர்ப்பு, அந்த தீர்ப்பை நீங்கள் கண்டிப்பாக எல்லாரும் மாம்சமாக பிறந்த அத்தனை பேரும் அனுபவிச்சு தான் ஆகணும். அது நல்லதொரு முடிவாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஒரு விருப்பம், கடவுளுடைய விருப்பம். அதுக்கு தான் இந்த நேரத்தில் வந்திருக்கிறோம். நீங்கள் உங்களுடைய மரிப்பு அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதத்தையும் ஒளியேற்றினதையாக இருக்க வேண்டும். குருட்டாக, இருட்டாக, இருளாக, பேயாக உன் வாழ்க்கை இருக்கக்கூடாது. அநேகருக்கு ஒரு தீபம் போல் அவருடைய வாழ்க்கை அமையணுங்கிறது தான் என் ஆண்டவருடைய விருப்பம். என் ஆத்துமாவே கர்த்தரையே, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை, என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல நன்மைகளையும் ஒரு நாளும் மறவாதே. ஆமென். 1 பேதுரு 13-21 வாசிங்க. ஆகவே உங்கள் மனம் செயலாற்ற, நல்லா கவனிங்க, ஆகவே உங்கள் மனம் செயலாற்ற தயாராயிருக்கட்டும், உங்கள் மனம் செயலாற்ற தயாராயிருக்கட்டும், அறிவு தெளிவுடையவர்களாயிருங்கள். நல்லா கவனிங்க, இங்க இருக்கவங்க எல்லாத்துக்கும் சொல்றேன், அறிவு தெளிவுடையவர்களாயிருங்கள். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு அளிக்கப்படும் அருளை முழுமையாக எதிர்நோக்கி இருங்கள். காத்துருங்க, பெற்றுக்கொள்வதற்கு தயாராயிருங்க. வேதம் சொல்லுகிறதுங்க. அவர் உங்களுக்கு கொடுக்க இருக்கிற காரியம் நன்மையா தீமையாங்கிறத ஜட்ஜ் பண்றது அவர் கிடையாது.
யார் பண்றாங்க? நீங்க தான் பண்றீங்க. கடவுள் எனக்கு நல்ல வழி காமிப்பா அப்படிலாம் கிடையாது. அவர் நல்ல வழியை சொல்லிட்டாரு. நீங்க தான் அந்த வழியில பயணம் செய்யணும். நீங்க தான் உங்க வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும். ஏதோ போற போக்குல அப்படின்னு இல்லாம கடவுளுக்காக உண்மையா வாழணும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஹalleluya. வாசிங்க. முன்னர் அறியாமையில் இருந்தபோது இச்சைகளில் நடந்தபோது போலன்றி இச்சைகளோடு நடந்தது போலின்றி கீழ்ப்படிதலுள்ள மக்களாய் இருங்கள். கீழ்ப்படிதலுள்ள மக்களாய் இருங்க. நல்லா தெரிஞ்சுங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நீங்க உலக ஆசைகள்ல எச்சைகள்ல இருந்திருக்கலாம். ஆனா இப்ப கீழ்ப்படிதல் உள்ள, முக்கியமா கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாக இருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். இருங்கள். கடவுளுக்கு உண்மை உள்ள, பயபக்தி உள்ள, தேவ திட்டத்தின்படி நடக்கிற பிள்ளைகளாக நீங்கள் இருக்கணும். வாசிங்க. உங்களை அழைத்தவர் தூய்மை உள்ளவராய் இருப்பதை போல நீங்களும் உங்கள் நடத்தையில் எல்லாம் தூய்மை உள்ளவர்களாய் இருங்கள். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் அதான் சொல்றார். நான் பரிசுத்தமா இருக்கிறேன்ல, நீங்க மட்டும் ஏன் பரிசுத்தமா இருக்க மாட்டேங்கிறீங்க? நான் பரிசுத்தமா சிந்திக்கிறேன்ல, நீங்க ஏன் பரிசுத்தமா சிந்திக்க மாட்டேங்கிறீங்க? நான் நல்லதையே செய்யணும்னு நினைக்கிறேன்ல, நீங்களும் அது மாதிரி ஏன் இருக்க மாட்டேங்கிறீங்க? என் அன்புக்குரியவர்கள், இன்னொரு ரகசியம் சொல்றேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். வேதம் அப்படிதான் சொல்லுது. என்னது? ஆசீர்வதிக்கப்படுவீங்க. இது ஒரு ரகசியம். உன் எதிரி ஆசீர்வதி. யாருக்கு மேலெல்லாம் உனக்கு பொறாமை வருதோ, எரிச்சல் வருதோ, அவங்களுக்கு கை நீட்டி ஆசீர்வதி. ஆண்டவரே, அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். ஏன்னா அந்த ஆசீர்வாதம் அவங்களுக்கு போகாது. என்ன செய்யாது? போகாது. ரிட்டர்ன் உனக்கு என்ன செஞ்சிரும்? திரும்ப வந்துரும். பிரைஸ் தி லார்ட். அப்போ உன்னுடைய ஆசீர்வாதமே உன்னை பலகி பெருக பண்ணுங்க. ஆமென். ஏன்னா அந்த ஆசீர்வாதம் வேதம் சொல்லுது, அவர்களுக்கு தகுதி அற்றவர்களா இருந்தாங்கன்னா அது உன்னட்டியே என்ன செஞ்சிரும்? வந்துரும். திரும்பி வந்துரும். அந்த ஆசீர்வாதம் வெறும் வார்த்தையா வராது. என்னத்தை நினைத்து நீ ஆசீர்வதித்தாயோ அந்த ஆசீர்வாதமே உன்னுடைய வாழ்க்கையில வரும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஹalleluya. இது ரகசியம். ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறாரு. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 இன்னொரு ரகசியம் என்ன தெரியுமா? முந்த பரலோக ராஜ்யத்தையும் அதன் நீதியும் தேடுங்கள். உங்களுக்கு அமுக்கி குலுக்கி வழிந்து செறியும்படி கொடுக்கப்படும். இதெல்லாம் நம்மளுக்கு தெரியுமா? தெரியுது. ஆனா என்ன செய்யறது இல்ல. Praise the Lord. Hallelujah. இதெல்லாம் எனக்கு தெரியுது. ஆனா என்ன செய்யறது இல்ல? யாராவது சொன்னா தான் தெரியும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. 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 அதனால என் அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிதலோடு இருங்கள். நீங்கள் இருந்தது மாதிரி இல்லாம பரிசுத்தமா நான் இருக்கிறேன், நீங்களும் பரிசுத்தமா இருங்க. நான் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து இருப்பதை போல நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். வாசிங்க. நீங்கள் தூயவராய் இருங்கள், ஏனெனில் நான் தூயவன் என மறைநூலில் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் தந்தையே என அழைத்து மன்றாடுபவர் ஆளை பார்த்தல்ல, அவரவர் செயல்களின்படியே தீர்ப்பு வழங்குகிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஹalleluya. ஆண்டவர் தெளிவா சொல்றாருங்க. அவர் ஆளை பார்த்து என்ன செய்யறது இல்ல, தீர்ப்பு சொல்றவர் இல்ல. நம்மளாம் என்ன செய்வோம்? ஆளை பார்த்து இங்கிட்டு ஒரு சைடா கூட பேசலாம், நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்காக நீதியை எடுத்து பேசி புரட்டி கூட பேசலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் ஆளை பார்த்து பேசுறவர் இல்லப்பா, செயலை பார்த்து தான், உன்னுடைய செயல்களை பார்த்து தான் நான் என்ன செய்வேன்? பேசுவேன், தீர்ப்பு கொடுப்பேன். உன்னுடைய நடத்தைகள், உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு சின்ன நிகழ்வுகளுக்கும் தக்க பலனை நான் கொடுப்பேன். வாசிங்க. ஆகையால் இவ்வுலகில் நீங்கள் அந்நியராய் வாழும் காலமெல்லாம் நல்லா தெரிஞ்சுங்க, சாகர வரைக்கும் வாழ்ற காலமெல்லாம் அவருக்கு அஞ்சி வாழுங்கள், அவருக்கு பயந்து அஞ்சி நடுங்கி வாழுங்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. 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 எப்படி வாழணுமா? அவருக்கு அச்ச நடுக்கத்தோடு வாழணும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, இதுல ஒரு ரகசியம் இருக்கு. அவருக்கு அஞ்சி நடுக்கத்தோடு பயத்தோடு வாழ்ந்தா என்ன நடக்குமா நம்மளுடைய வாழ்க்கையில? கர்த்தருக்குள் பயப்படுகிறதே
ஞானத்தின் தொடக்கம். ஆண்டவருக்குள் பயம்தான் நம்மளுக்கு ஞானம் பிறக்கும். வேதம் சொல்லுதுல்ல, ஆண்டவர் சொல்றாருல, உன்னுடைய வாழ்க்கையில ஞானம் வேணும்னா, அறிவு வேணும்னா, தெளிவு வேணும்னா முதல்ல நீ யாருக்கு பயப்படணும்? ஆண்டவருக்கு பயப்படணும். ஆண்டவருக்கு பயப்படணும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, அவருக்கு அஞ்சி வாழுங்கள். உங்கள் மூதாதையரிடமிருந்து வழி வழியாய் வந்த வீணான நடத்தையினின்று. வழி வழியாய் வந்த, நல்லா தெரிஞ்சு உங்களுக்கு பெரியவங்க சொல்லியிருப்பாங்க, மூதைய தாத்தா பாட்டி அம்மா அப்பா ஏதாவது ஒன்று சொல்லி கொடுத்துருப்பாங்க, இப்படி இப்படிப்பாண்டு. ஆனால் அதை வீணான அந்த காரியங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் இல்லாம உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை என்னவென்று உங்களுக்கு தெரியும். என்னன்னு உங்களுக்கு தெரியும். அது பொன்னும் வெள்ளியும் போன்று. பாருங்க, அது பணமோ வெள்ளியோ தங்கமோ இல்ல, அழிவுக்குட்பட்டது அல்ல, மாறாக மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டியை போன்ற கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள ரத்தமாகும். உங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் விலைக்கிரயமாக கொடுக்கப்பட்டிருக்குங்க. இது நம்மளுக்கு தெரியாதுங்க. நீ கேட்கலாம், கடவுள் எனக்காக என்ன செஞ்சார்? உனக்காக உயிரை கொடுத்திருக்கிறாரு. வேற என்ன கொடுக்க முடியும்? அதுக்கு மேல நீ எதுவுமே கேட்க முடியாது. அவ்வளவுதான். கடவுள் உனக்காக உயிரை கொடுத்திருக்கிறார். அதை உணர்ந்தவர்களாக, அதெல்லாம் நீங்க உணர்ந்தீங்கன்னா தான் கிறிஸ்தவர்கள். உணரலைனா நம்ம கிறிஸ்தவர்களே கிடையாது. ஏன்னா சிலர் என்ன செய்வாங்க தெரியுமா? கடவுள் இயேசு கிறிஸ்து என்பது தெரியும், புரியும், ஆனால் அவர்கிட்ட போக மாட்டாங்க. வேற ஒரு பொய்யான தெய்வங்கள்ட்ட என்ன செய்வாங்க? ஓடி நிற்பாங்க. எனக்கு அதை செய் இதை செய். அதெல்லாம் ஒரு சும்மா வேஸ்ட்டு. ஆனால் இங்கே இருக்கிற ஒரு பவர் அப்படிங்கிறது யாருக்குமே என்ன செய்யாது, தெரியாது. ஆனால் என்ன, இவர் சில கேள்விகளை கேட்டு கரெக்டாக செய்வார். அதுக்கு அப்படி இல்லை, அநியாயமாக அக்கிரமமாக செய்ய முயற்சி செய்வாங்க. ஆனால் நடக்காது. நீ எங்க போனாலும் எதுவும் நடக்காது. இவரால் இன்றி ஒன்றும் அசைவதில்லை. இவரால் இன்றி ஒரு துரும்பும் என்ன செய்ய போறதில்லை, கிடையாது. ஆனால் அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். தெரிஞ்சும் என்ன செய்வோம்? யார் பேச்சையாவது கேட்டுக்கிட்டு போய் எங்கேயாவது நின்றுகிட்டு இருப்போம். பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. வாசிங்க. உலகம் தோன்றும் முன்னரே முன்குறிக்கப்பட்ட அவர் இந்த கடைசி காலத்தில் உங்களுக்காக வெளிப்படுத்தப்பட்டார். அவர் வழியாகத்தான் நீங்கள் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டுள்ளீர்கள். இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழச் செய்து பெருமைப்படுத்தியுள்ளார். இதனால் நீங்கள் கடவுளிடம் நம்பிக்கை கொண்டு அவரை எதிர்நோக்கி இருக்கவே இவ்வாறு செய்தார். இதுதான் இந்த வசனத்தை போய் வீட்டில் வாசிங்க. திருவழியத்தில் பேதுரு 1ஆம் அதிகாரம் 13-21 வசனத்தை எடுத்து நன்கு வாசிங்க. இதுக்காகத்தான் ஆண்டவர் உங்களை அழைச்சிருக்கிறாரு. அவரும் இதற்காகத்தான் இறங்கி வந்திருக்கிறார். நீங்க இவைகளை செய்யாம நிம்மதியா அந்த உலகத்துல என்ன செய்ய முடியாது? வாழ முடியாது. பாருங்க, திருவெளிப்பாடு 21ஆம் அதிகாரம் 1-8 வசனங்கள். பின்பு நான் புதியதொரு விண்ணகத்தையும் புதியதொரு மண்ணகத்தையும் கண்டேன். முன்பு இருந்த விண்ணகமும் மண்ணகமும் மறைந்து விட்டன, கடலும் இல்லாமற் போயிற்று. அப்பொழுது புதிய எருசலேம் என்னும் திருநகர் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். விண்ணகத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். தன் மணமகனுக்காக தன்னையே அணி செய்து கொண்ட மணமகளை போல் அது ஆயத்தமாய் இருந்தது. பின்பு விண்ணகத்தில் இருந்து எழுந்த பெரும் குரல் ஒன்றை கேட்டேன். அது இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது. கடவுளுடைய உறைவிடம் எங்க இருக்கு? நம் நடுவே இருக்கிறது. உங்களுக்குள்ள இருக்கு, உன் இருதயத்துக்குள்ள இருக்கு. ஆமென். நல்லா தெரிஞ்சுக்குங்க. முதல்ல கடவுள் தங்குகிற ஆலயம் எது? இருதயம் தான். கடவுள் அங்க இருக்காரு போங்க, இங்க இருக்காரு போங்க அப்படிலாம் சொன்னா யாரும் என்ன செய்யாதீங்க, நம்பாதீங்க. கடவுள் எங்கே இருக்கிறா? உனக்குள் இருக்கிறா. அதை நீங்க உணரணும். அந்த உணர்வதற்கு உண்டான ஐடென்டிஃபை பண்ணணும், நீங்க அடையாளப்படுத்தணும், நீங்க உறுதிப்படுத்தணும். நீங்க அடுத்த முறை இங்க மீட்டிங் வைக்கும் பொழுது நீங்கள் கடவுளுடைய தேவ பிரசன்னம் நிறைந்தவர்களாக அடையாளத்தோட வரணும். பிரதர், நான் இன்னைக்கு அடையாளத்தோட வந்திருக்கிறேன்னு சொல்லணும். பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க பாருங்க, கடவுள் உங்கள்கிட்ட சொப்பனத்தில் பேசுவாருங்க. நாளைக்கு நடக்கிறத இன்னைக்கு உங்கள்கிட்ட காமிச்சிட்டு போயிடுவாரு. நாளைக்கு நீ எப்படி எச்சரிக்கையா இருக்கணும் நைட்டே சொல்லிட்டு போயிடுவாரு. அதன்படி நீ வாழ்ந்தால் போதும்.
கண்டிப்பா அவனுடைய வாழ்க்கை வேற ஒரு லெவலுக்கு போயிடும். பிரைஸ் எல்லாம் பிரைஸ் எல்லாம் வாசிங்க. இதோ கடவுளின் உறைவிடம் மனித நடுவே உள்ளது. அவர்கள் நடுவே குடியிருப்பார். அவர்கள் அவருக்கு மக்களாய் இருப்பார்கள். கடவுள் தாமே அவர்களோடு இருப்பார். கடவுள் உங்களோடு இருப்பார். அவரே அவர்களுடைய கடவுளாய் இருப்பார். பாருங்க, அவர்தான் உங்களுக்கு கடவுள். வேற யாரையும் வாயில கூட என்ன செய்யக்கூடாது, சொல்லிடக்கூடாது. இயேசு மட்டும்தான் உங்களுக்கு கடவுள். நம் தேவ அன்னை மட்டும்தான். இதற்குள்ளாக வேற எதை கொண்டு வந்தாலும் என்ன செய்யக்கூடாது, யோசிக்கவே கூடாது. நம்ம திருச்சபை என்ன சொல்லுகிறதோ அது அனைத்தும் கடவுள் சொல்லுகிறார். அதன்படி தான் நம்ம என்ன செய்யணும், போகணும். அதை விட்டுட்டு தேவையில்லாத காரியங்களை நீங்கள் செஞ்சீங்கன்னா கடவுள் துக்கப்படுவார். கடவுள் துக்கப்பட்டால் உங்களால் சந்தோஷமாக இருக்க முடியுமா, நிம்மதியாக இருக்க முடியுமா? முடியாது. அப்போ அவரை முதல்ல அவருடைய இருதயத்தை குளிர பண்ணுங்க, சந்தோஷப்படுத்துங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களை ஆற்றுவார், தேற்றுவார், சமாதானப்படுத்துவார், ஆசிர பொழிஞ்சிருவார். பிரைஸ் எல்லாம் வாசிங்க. அவரே அவர்களுடைய கடவுளாய் இருப்பார். அவர்களுடைய கண்ணீர் அனைத்தையும் அவர் துடைத்து விடுவார். இனிமேல் சாவு இராது, துயரம் இராது, அழுகை இராது, துன்பம் இராது, முன்பு இருந்தவையெல்லாம் மறைந்து விட்டன என்றது. பிரைஸ் எல்லாம் பிரைஸ் எல்லாம். இன்னைக்கு ஒரு வாக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். இங்க இருக்கிற சிலருக்கு இனிமேல் சாவு இராது, துன்பம் இராது, பிரச்சனை இருக்காது, கடன் பிரச்சனை இருக்காது, வேதனை இருக்காது, நோய் இருக்காது. ஆண்டவர் அனைத்தையும் பொறுப்பெடுப்பார். பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. வாசிங்க. அப்பொழுது அரியணையில் வீற்றிருந்தவர், இதோ நான் அனைத்தையும் புதியது ஆக்குகிறேன். இதோ அனைத்தையும் நான் புதிதாக்குகிறேன். ஆண்டவர் சொல்றாரு, இதோ அனைத்தையும் நான் புதிதாக்குகிறேன். இன்னைக்கு உங்களை புதிய மனுஷனா மாத்தி அனுப்ப போறாரு. பிரைஸ் எல்லாம் பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இனிமேல் வாழ்றது நீங்கள் அல்ல. யார் வாழ போறா? இயேசுவே என்னுள் வாழ்கிறார். வீட்ல நீங்க யாருன்னு கேட்டா நீங்க யாரு சொல்லணும்? இயேசுவுடைய ஜெராக்ஸ். பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. இதாங்க உண்மை. இனி வாழ்றது நான் இல்லை, நான் இயேசுவாய் வாழ்கிறேன். பிரைஸ் எல்லாம். எனக்குள்ள இயேசு இருக்கிறா. நீங்க பாருங்களே, நீங்க கற்பனை கூட செய்ய முடியாதுங்க. நான் சொல்றது படி, இந்த வேதத்தின்படி வாழ்ந்து பாருங்க. நீங்க எல்லாத்துக்கும் மேல அப்பாற்பட்டவர்களாக நீங்கள் இருக்கிறீங்களா இல்லையான்னு மட்டும் பாருங்க. ரொம்ப எல்லாம் வேணாம், வெறும் 3 மாசம் டைம் கொடுங்க. 3 மாசம் டைம் கொடுங்க. நீங்களும் கடவுள் தொடர்புடையவர்களாக அநேகருக்கு ஒளியாக உப்பாக உங்களை மாத்துறாரா இல்லையா என்று பார். மாத்துவார், நிச்சயம் மாத்துவார், நிச்சயம் மாத்துவார். வாசிங்க. இவ்வாக்குகள் நம்பத்தக்கவை, உண்மையுள்ளவை என எழுது என்றார். பாருங்க, ஆண்டவரே சொல்றாரு, இது நம்பத்தக்கவை, இது உண்மையான வார்த்தை என்று எழுது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வாசிங்க. பின்னர் அவர் என்னிடம் கூறியது, எல்லாம் நிறைவேறிவிட்டது, எல்லாம் நிறைவேறிற்று. அகரமும் நகரமும் நானே, தொடக்கமும் முடிவும் நானே. தாகமாய் இருப்பவருக்கு வாழ்வளிக்கும் நீரூற்றிலிருந்து, நான் பாருங்க, நீரூற்றிலிருந்து நான் இலவசமாய் குடிக்க கொடுப்பேன். இலவசமாய் குடிக்க கொடுப்பேன். என் அன்புக்குரியவர்களே, இது ஏதோ காசு வாங்கிட்டு கொடுக்கறது அல்ல. இது எல்லாமே இலவசம். இலவசம். ஆனா காசை கொடுத்து என்ன செய்யறோம்? நம்ம போய் பாவத்தை செய்கிறோம், அநியாயத்தை செய்கிறோம், அக்கிரமத்தை செய்கிறோம். பிரைஸ் எல்லாம். ஆனா ஆண்டவர் சொல்றார், நான் இலவசமா கொடுக்குறேன். அதை வாங்குறதுக்கு ஆளு இல்ல. இலவசமா கொடுக்கறத வாங்குறதுக்கு ஆள் இல்ல. ஆனா காசை கட்டிட்டு கியூல நின்று கடவுளுக்கு விரோதமா என்ன செய்யறாங்க? பாவத்தை செய்கிறார். அது போல நீ வாழ புரிய இனிமேல் அதுபோல வாழணும் ஆசை இருக்கா? கொஞ்சம் யோசித்துக்கொள். பிரைஸ் எல்லாம் பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாசிங்க. வெற்றி பெறுவோர் இவற்றை உரிமை பேராக பெறுவர். நான் அவர்களுக்கு கடவுளாய் இருப்பேன், உங்களுக்கு கடவுளாய் இருப்பேன். அவர்கள் எனக்கு மக்களாய் இருப்பார்கள். நீங்க கடவுளுக்கு மக்களாய் இருப்பீங்க.
ஆனால் கோழைகள், கோழை நல்லா தெரிஞ்சுங்க, ஆனால் கோழைகள், நம்பிக்கை இல்லாதவர்கள், அருவருப்புக்குரியோர், கொலையாளிகள், பரத்தமையில் ஈடுபடுவோர், சூனியக்காரர், சிலை வழிபாட்டினர், பொய்யர் ஆகிய அனைவருக்கும் நெருப்பும் கந்தகமும் எரியும் ஏரியே உரிய பங்கு ஆகும். இதுவே இரண்டாம் சாவு. பிரைஸ் தி லார்ட். எதை அடைய போறீங்கிறத கடவுள் உங்க கரத்துல இப்ப கொடுத்துட்டார். மேல இருக்க ஆசீர்வாதம் வேணுமா, கீழே இருக்கிற நரகம் வேணுமாங்கிறத புரிந்து கொள்ளுங்கள். நிறைய காரியங்களை உங்களுக்கு தெளிவாக விளக்கியிருக்கிறேன் என்று நம்புகிறேன். என் அன்புக்குரியவர்களே, கடவுளை விட்டு ஒரு நொடி பிரிந்தாலும் அது நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்காது, நிம்மதி இருக்காது. நம்மளுடைய வாழ்க்கையில் அவர் ஒருத்தர் மட்டும்தான் நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு நபர் இல்லை. ஒரு நேற்று கூட ஒருவர் எனக்கு ஃபோன் போட்டார், பிரதர் இந்த மாதிரி உடம்பு சரியில்லை என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி அவருக்காக ப்ரேயர் பண்ணி விட்டுட்டு சரியாக இது பண்ணிட்டேன். ஆனால் கொஞ்ச நேரத்தில் மகன் ஃபோன் பண்ணுறாரு, எங்கள் அப்பா எப்போ பிரதர் சாவார், பாவத்தை அவரும் நோயினால் என்ன செய்கிறாரு, கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காரு. யார்? மகன். அப்போ அவர் எப்போ சாவார், எப்போ சொத்தை ஆட்டையை போடுறதுன்ற மனநிலையில தான் அந்த மகன் இருக்கிறார், அந்த குடும்பமே இருக்கிறாங்களே ஒழிய இது நிறைய ஒன்று இல்லை ரெண்டு இல்லை, நிறைய குடும்பத்தில் தான் எப்போ சாவார் எப்போ சொத்து நம்மளுக்கு வரும். அப்போ வாழ்நாட்கள் அவங்களுக்காக வாழ்ந்தீங்களே, அவங்களுக்காக உயிரை கொடுத்து ஓடுன நாட்களை நினச்சி பார்த்தா என்ன, ஒன்றுமே இல்லை. அதனால் போலியாக வாழாதீங்க, யாருக்காக வாழாதீங்க, கடவுளுக்காக வாழுங்க. அவர் மட்டும்தான் இறுதி வரைந்து உங்களை நேசிக்கிறவர், உங்களுடைய குற்றங்களை தப்பிதங்களை மன்னித்து உன்னை அரவணைக்கிறவர் அவர். அதனால் என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் எல்லாரும் கடவுளுக்குள்ளாக பயபக்தியாக எப்படி சொல்கிறது ஒரு ஊழியர்களாக மாறணும். ஏதோ வார்த்தையில் கேட்டோம் போனோம் அப்படிலாம் இருக்கக்கூடாது. கடவுள் சொல்லி இருக்கிறார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களுக்கு, இதுதான் உண்மை. உங்களுக்குரிய காரியங்களை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும், ஓடணும். விடுதலை பண்ணுங்கள், விடுதலை ஆக்கப்படுவீர்கள். என் அன்புக்குரியவர்களே, இவைகள் எல்லாம் உங்களுக்குள்ள எழுதியாச்சு, இருதயத்தில் எழுதியாச்சுன்னா நீங்கள் சாக்கு போக்கெல்லாம் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அதனால் ரொம்ப இல்லைனாலும் உங்களால் முடிந்த அளவிற்கு தூய வாழ்க்கை வாழ்ந்து, பரிசுத்தமாக வாழ்க்கை வாழ்ந்து அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருங்க. நீங்கள் நினைக்கலாம் நம்ம செய்கிற தப்பிதம் கடவுளுக்கு தெரியுமா? என் அன்புக்குரியவர்களே, 24 hours உங்களோட இருக்கிற ஒரே ஆள் கடவுள் மட்டும்தான். அவருக்கு மறைவாக எதுவுமே இல்லை. உங்களை கூப்பிட்டா 10 நிமிஷத்தில் உங்கள் வாழ்க்கை சரீரத்தையே என்னால் சொல்ல முடியும். புரியுதுங்களா? கடவுள் அவ்வளவாக மகிமை உள்ளவராக இருக்கிறார். நீ கூட மறந்துருப்ப, ஆனால் கடவுள் ஒருபோதும் மறக்க மாட்டார். அதனால் தெளிவோடு ஞானத்தோடு புரிதலோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் நிச்சயம் உங்களை நடத்துவார். வருகிற நாட்களில் முக்கியமாக அந்த ஊட்டியில் இருக்கிற நிறைய பிரச்சனைகள், நிறைய பேர் நிறைய கடன் பிரச்சனையில், நிறைய குடும்ப பிரச்சனையில், நிறைய சமாதானம் இல்லாமல் அலைந்து இருக்கிறாங்க. அவங்களுக்கு பூரா இங்கே வந்திருக்கிற உங்கள் மூலிமா சமாதானத்தை ஆண்டவர் கொண்டு போய் சேர்க்க போகிறார். இங்கே பாருங்கள், ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இந்த ஊழியத்தில் நாங்கள் ஊழியம் பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது, நாங்கள் அதை விரும்பவே மாட்டோம். இங்கே இருக்கிற மக்கள் நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், அதுதான் எங்களுடைய விருப்பம். இங்கே ஊழியர்களை எழுப்பணும், இங்கே தேவ பிள்ளைகளை எழுப்பணும். கண்டிப்பாக எழும்புவீர்கள், இல்லைன்னா ஆண்டவர் எங்களை இங்கே அழைச்சிட்டு வந்திருக்க மாட்டார், இங்கே மீட்டிங் நடத்தணும்னு சொல்ல விட மாட்டார். இங்கே இவ்வளோ காரியங்கள் செய்திருக்கிறோம் என்றால் நிச்சயம் ஆண்டவர் பெரிய காரியங்களை வருகிற நாட்களில் செய்வார். நிறைய எதிர்ப்புகள் வரத்தான் செய்யும், நிறைய குறைகள் வரத்தான் செய்யும், அதெல்லாம் நம்ம பொருட்படுத்தக்கூடாது. தேவன் என்ன சொன்னாரோ, இதோ குதிரைக்கு கடிவாளம் போட்டதை போல அவர் காண்பிக்கும் பாதையில் நம்ம என்ன செய்யணும், பயணம் செஞ்சு போயிட்டே இருக்கணும். அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பையும் கடவுள் விரும்புகிறார். இது உங்களுடைய வாழ்க்கையில் எந்த நிலையை எப்படி வேலை செய்யுங்கிறது எனக்கு தெரியாது, ஆனால் நிச்சயம் இன்று உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை அதிசயத்தையும் ஆண்டவர் செய்வார். பிரைஸ் தி லார்ட். என் அன்புக்குரியவர்களே, இவ்வளோ நேரம் கடவுளுடைய வார்த்தையை கேட்டீங்க.
அவர் பேசுகிறவர் என்பதை உங்களுக்கு தெளிவாக நான் விளக்கியிருக்கிறேன். நீங்கள் கடவுள்கிட்ட பேசணும். இப்போ நீங்கள் கடவுள்கிட்ட பேசுகிறீங்க, வாயை திறந்து பக்கத்தில் இருக்கவங்கள்ட்டெல்லாம் பார்க்கக்கூடாது. இவங்க அப்படி நினைப்பாங்க இப்படி நினைப்பாங்களாம் நினைக்கக்கூடாது. நீங்கள் கண்களை மூடி கடவுள்கிட்ட பேசுங்க. நிச்சயம் அவர் உங்களுக்குள்ள பிரசன்னமாக இறங்குகிறத உணர்வீங்க. ரெண்டாவது, உன்னுடைய வேதனையை அவர் மட்டும்தான் முழுசாக புரிஞ்சுக்க முடியும். நீங்கள் மற்றவங்கள்ட்ட சொல்லி புரிய வைக்கணும். அவர் அப்படி இல்லை. அவருடைய வேதனையை முழுசாக அவரே தனக்குள்ளே வாங்கி கொண்டதுனால கண்டிப்பாக உங்களுடைய சின்ன பிரச்சனை, அதாவது மற்றவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா அது சாதாரண சின்ன பிரச்சனைன்னு சொல்லுவாங்க, ஆனால் உனக்கு அது பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஆனால் கடவுள் அந்த பிரச்சனையை நீ என்ன விதத்தில் நோக்குகிறாயோ அதே விதத்தில் அதே நோக்கத்தில் எடுத்துக்கொள்வார். அதனால் நீங்கள் எல்லாரும் கண்களை மூடி, முடிந்தால் கைகளை உயர்த்தி ஆண்டவரிடம் பேசுங்க. சொல்லுங்க, ஆண்டவரே இவ்வளோ நாட்கள் நான் எப்படியெல்லாம் வாழ்ந்துட்டேன் ஆண்டவரே, நான் இது வரைக்கும் நான் வாழ்ந்து உங்களுக்காக எதுவும் செய்யலை ஆண்டவரே, ஏதோ என்னை உருவாக்கி நடத்துறீங்கிறது என்னால் நம்ப முடியுது, ஆனால் என்னால் செயலில் காண்பிக்க முடியல. ஆனால் இனி வருகிற நாட்களில் உமக்காக வாழ விரும்புகிறேன், என்னை உன் கரத்தில் ஒப்படைக்கிறேன், என்னை நல்ல முறையில் நல்ல பொருளாக மன்னிச்சிடுங்க, நீங்கள் குயவனா நான் அந்த களிமண்ணாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கடவுளத்தில் இந்த நேரத்தில் ஒப்பு கொடு. நிச்சயம் வாழ்க்கை மாறும்.